ஆண்டவருக்கே மகிமை உண்டாகும். ஸ்தல போதகருக்காக இந்த ஆலயத்தை திறந்து கொடுத்த அன்பான போதகருக்காய் ஸ்தோத்திரம். தேவனுக்கே எல்லா மகிமையும் கனமும் துதியும் உண்டாவதாக. பிரைஸ் தி லார்ட். நான் எழுதின சில பாடல்களை பாடிவிட்டு தேவனுடைய வார்த்தைக்குள்ளே கடந்து செல்ல விரும்புகிறேன். தொடர்ந்து எனக்காக ஜெபியுங்கள். வேலூர் மாவட்டத்தில் 1998 ஆண்டு மாரநாதாவுடைய வேதாகம கல்லூரியை முடித்துவிட்டு ஊழியத்திற்காக நம்முடைய ஐயா ஸ்தாபனத்தினுடைய ஐயா ஹென்றி ஜோசப் ஐயா அவர்கள், தம்பி நீ இந்த வேலூருக்கு போகணும்பா அப்படின்னு சொன்னாரு. ஒரு சின்ன மஞ்சள் கடித கார்டை என்னிடத்துல கையில கொடுத்து, இந்த முகவரியில பாருங்க ஒரு பாஸ்டர் வேணும்னு கேட்குறாங்க, நீ போறியா தம்பின்னு கேட்டாரு. ஐயா நீங்க அனுப்புனா நான் போகிறேன்னு சொன்னேன். அவர் ஜபம் பண்ணி என்னை 98 ஐயா என்னை அனுப்பி வைத்தார். அவருக்கு ஒரு இருதய அறுவை சிகிச்சை நடந்தது ஐயாவுக்கு. நான் கூட இருந்து அவரை கவனித்து கொண்டேன். அவருக்கு அழகாய் பணிவிடை ஊழியம் செய்ய கர்த்தர் உதவி செய்தார். ஹாஸ்பிட்டல்லையும் இருந்தேன். வீட்டில் வந்த போதும் அவர் என்னை தான் கேட்டார், தம்பி நீ என் கூட வந்து தங்கிடுற அப்படின்னு சொன்னாரு. நான் பாருங்க இரவெல்லாம் ஐயா கூட இருப்பேன். காலையில் போய் பைபிள் காலேஜில் படிப்பேன். ஈவினிங் ஆனால் ஐயா கூட வந்துடணும். அவருக்கு எல்லா வேலைகளும் நான் செய்வேன். இப்படி கூடவே இருந்தபோது தான் இந்த ஒரு சின்ன லெட்டர் ஒன்று வந்தது. வேலூர் மாவட்டத்திலிருந்து எங்களுக்கு ஒரு போதகரை அனுப்பி தாருங்கள், ஒரு வாலிப ஊழியரை எங்களுக்கு அனுப்பி தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டிருந்த போது நான் அங்கே ஐயாவோடு இருந்ததுனால ஐயா சொன்னார், வேலூருக்கு போறியா? போகிறேன். பட்டமளிப்பு விழா முடிந்தது. அந்த முகவரியை என் கையில் கொடுத்து என் தலைமையில கையை வச்சு ஜபம் பண்ணி, நீ போ, கர்த்தர் உன்னோட வருவார். வேலூர்ல நம்முடைய சபை, வேலூர் மாவட்டத்தில் மெயின்ல நம்ம சர்ச் இல்லை, மாரநாதா இல்லை, நீ போய் அந்த சபையை கட்டி எழுப்புன்னு அனுப்பி வச்சாங்க. ஆண்டுடைய கிருபையில கிட்டத்தட்ட 28 ஆண்டுகள் கழித்து தேவனுடைய ஊழியத்தை வேலூர் பட்டணத்தில் செய்ய ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். கையை தட்டி ஹல்லேலூயா. ஆமா, தேவனுடைய பரிசுத்த நாம மகிமைப்படட்டும். அருமையானவர்களே, அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் நடத்துவார். அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் நடத்துவார். நம்ம அழைப்பு சரியா இருக்குன்னா, நம்முடைய தரிசனம் சரியா இருக்குன்னா நிச்சயமா கர்த்தர் கைவிட மாட்டாரு. இடத்தை தருவாரு, ஆத்துமாவை தருவாரு, பொருளாதாரத்தை தருவாரு, சபையை தருவாரு, கட்டிடத்தை தருவாரு, ஜனங்களை தருவாரு, பணங்களை தருவாரு. எல்லாவற்றையும் கர்த்தர் தந்து நடத்துவாரு. ஆமாவா இல்லையா? அல்லேலூயா. ஆமா, கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்ப வேலூர் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு 12 சபைகள். ஏற்கனவே ராணிப்பேட்டையும் நாங்களும் ஒன்றா இருந்தோம். இப்போ ராணிப்பேட்டை மாவட்டம் பிரிந்து அங்கே ஒரு 7 போதகர்கள் அங்கே தனி மாவட்டமாக பிரிக்கப்பட்டது லாஸ்ட் இயர்ல. நாங்கள் ஒரு 12 போதகர்களாக வேலூர் மாவட்டத்தில் இருந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்து வருகிறோம். எங்களுடைய மாரநாதா சபைகளுக்காக, வேலூர் பட்டணத்திற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் நாமம் அந்த இடத்துல மகிமைப்படும்படியாய். அல்லேலூயா. அநேக பாடல்களை கர்த்தர் எழுத உதவி செய்திருக்கிறார். சில பாடல்கள் அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம், கேள்விப்படுகிறோம். கமெண்ட்ஸ் போடுறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதில் சில பாடலை நான் உங்களுக்கு பாடி காட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த விரும்புகிறேன். உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். ஏன் நினைப்பாவே இருப்பவரே ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளம் எல்லாம் துள்ளுதையா. ஏன் நினைப்பாவே இருப்பவரே ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளம் எல்லாம் துள்ளுதையா. அப்பா அம்மா நீங்க தான், ஆசையெல்லாம் நீங்க தான், ஆதரவு நீங்க தான், ஆறுதலோ நீங்க தான். அப்பா அம்மா நீங்க தான், ஆசையெல்லாம் நீங்க தான், ஆதரவு நீங்க தான், ஆறுதலும். உங்க அன்புக்கு முன்னால இந்த உலக சிறுசுதான், இந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். உங்க அன்புக்கு முன்னால இந்த உலக சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். ஏன் நினைப்பாவே, ஏன் நினைப்பாவே, ஏன் நினைப்பாவே இருப்பவரே ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளம் எல்லாம் துள்ளுதையா. ஏன் நினைப்பாவே இருப்பவரே ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளம் எல்லாம் துள்ளுதையா. ஏழை என்ன நினைச்சவரே, தாயின் கருவில் தெரிந்தவரே, பெயர் சொல்லி அழைத்தவரே, பெரியவனாய் மாற்றினீரே.
ஏழை என்ன நினைச்சவரே, தாயின் கருவில் தெரிந்தவரே, பெயர் சொல்லி அழைத்தவரே, பெரியவனாய் மாற்றினீரே. உங்க அன்புக்கு முன்னால இந்த உலக சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். ஏன் நினைப்பாவே, ஏன் நினைப்பாவே, ஏன் நினைப்பாவே இருப்பவரே ஏசையா. உங்களை நினைச்சாலே உள்ளம் எல்லாம் துள்ளுதையா. என் நினைப்பாவே இருப்பவரே ஏசையா. நினைச்சாலே உள்ளம் எல்லாம் துள்ளுதையா. ஏழை என்ன நினைச்சவரே, தாயின் கருவில் என்னை தெரிந்தவரே. கவனிங்க, 5 மணிக்கு எங்க அப்பா ஏற பூட்டி என் கையில கொடுப்பாரு. நான் ஒரு 7th 8th ஸ்டாண்டர்ட் படிப்பேன். அந்த வயதிலிருந்தே என் குடும்பத்துக்காக நான் உழைக்க வேண்டிய கட்டாயத்திற்குள்ளே தள்ளப்பட்டேன். ஒரு ஏழை குடும்பம் தான், ஓலை போட்ட வீடு தான். ஒரு ஏர் மாடு எங்களுக்கு இருந்தது. அந்த ஒரு ஜோடி ஏர் மாடு தான் எங்க வீட்டிற்கு பாருங்க சாப்பாட்டுக்கான வழிக்கு உதவியா இருந்தது. 5 மணிக்கு எங்க அப்பா அந்த ஏர் மாட்டை பூட்டி கூலிக்காக ஏர் ஓட்ட என்னை அனுப்புவாரு. 8 மணி வரையில நான் ஏர் ஓட்டுவேன். அதுக்கு பிறகு எங்க அப்பா வந்து ஏரை மாத்துவாரு. அதுக்கு பிறகு நான் எந்த இடத்துல நிலத்துல இருந்தாலும் அங்க ஓடுற பம்ப் செட்ல உடம்ப குளிச்சுட்டு ஓடி வந்து ஸ்கூலுக்கு ஓடனா ஃபர்ஸ்ட் பீரியடே முடிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் வாதியார் எனக்கு முத்தம் கொடுக்க, நான் சத்தம் கொடுக்க, புரிஞ்சுக்கினாலும் தோத்துறோம், புரியலனாலும் தோத்துறோம். இருக்கிறீங்களா? அவர் எனக்கு முத்தம் கொடுப்பாரு, நான் சத்தம் கொடுப்பேன். இப்படிதான் ஒவ்வொரு நாளும் என் வாழ்க்கையில ஓடிக்கிட்டு இருந்த சூழ்நிலை. ஆனா அப்பா கிட்ட சொல்ல முடியாது, குடும்பம் வறுமையின் சூழ்நிலை. ஆனால் கர்த்தர் நல்லவர். இந்த வரியை நான் எழுதும் போது என் கண்கள் எல்லாம் கலங்கினவனாய் எழுதினேன். ஏழை என்ன நினைச்சவரே, என் தாயின் கருவில் தெரிந்தவரே, பெயர் சொல்லி அழைத்தவரே, என்னை பெரியவனாய் மாற்றினீரே. அந்த அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். ஆண்டவருடைய சமூகத்தில் உட்காரும் போதெல்லாம் நான் அழாம ஒரு நாளும் எழுந்ததே கிடையாது. ஜெபத்துல எப்படி இருந்த என்னை இப்படி மாத்திட்டீங்களப்பா. ஆண்டவர் மாற்றுவார். மாறுமா, நடக்குமா, முடியுமா, ஆகுமா என்கிற கேள்விக்குறியோடு நீங்க வந்திருப்பீங்கன்னா நான் ஒரு சாட்சி. கர்த்தர் மாற்றுவார், கர்த்தர் மாற்றுவார். வேதாகம கல்லூரிக்கு பாருங்க, நான் போன போது ஃபீஸ் கட்ட முடியல. ஃபீஸ் கட்ட முடியல. அலெக்சன் ஃபர்ஸ்ட் கிளாஸ் வருவாரு. இந்த ஃபீஸ் கட்டாததெல்லாம் யாரு? அதெல்லாம் எழுந்து நில்லுன்னுவார். நான் தான் எழுந்து நிற்பேன். அவருடைய பாணியில என்ன திட்டுவாரு. உன்னெல்லாம் யாருடா வர சொன்னா? ஏதாச்சும் ஒரு வேலையை பார்த்துட்டு போலாம்ல. நாங்களே குறைஞ்ச ஒரு ஃபீஸை தான் கேட்கிறோம், அது உண்மை. அது கூட உன்னால கொடுக்க முடியலன்னா நீ எதுக்கு இங்க வந்து எங்க உயிரை வாங்குறன்னு. அத்தனை பேர் முன்னாலே எழுந்து நின்று அந்த வார்த்தையெல்லாம் வாங்கிப்பேன். ஆண்டவரே, ஃபீஸ் கட்ட கூட முடியலையப்பா. சபையே, ஏன் நான் சொல்ல வரேன் தெரியுமா? அவரை நம்புகிறவர்களை அவர் ஒருபோதும் கைவிடவே. லேலுயா. ஒரு நாள் ஒரு 2-3 மாதம் நான் வேதாகம கல்லூரியில சேர்ந்து ஒரு 2-3 மாதம் ஒரு பட்டிமன்றம். மாரநாத ஊழியம் வளர்வது வேதாகம கல்லூரியில அல்லது சபை ஊழியமா கல்லூரி, இப்படி 2 தலைப்பு. 2 தலைவரும் உட்கார்ந்துட்டாங்க. மாணவர்கள் நாங்க பேசணும், மாரநாத ஊழியம் வளர்வது வேதாகம கல்லூரியில அல்லது திருச்சபை ஊழியத்தால். 2மே முக்கியம்தான்.
ஆனா நாங்க ரெண்டும் முக்கியம்னு பேச முடியாது இல்ல, ரெண்டு அணியா பிரிஞ்சா நாங்க பேசணும். நான் திருச்சபை அணிக்கு பேச ஆரம்பிச்சேன். எனக்கு எதிரணி ஒருத்தர் தான், அவன் வேதாகம கல்லூரிக்காக பேசுறான். இந்த பக்கம் அலெக்ஸ் அண்ணன், இந்த பக்கம் ஃபின்னி அண்ணன். நான் பேசின பேச்சு, வேதாகம கல்லூரியில மாணவன் வரணும்னா அவன் சபைக்குள்ள இருந்து தான் வரணும். ஆமாவா இல்லையா? ஆமா. சபை இல்லாம வேதாகம கல்லூரி இல்ல, சபை இல்லாம மாரநாதா ஊழியம் இல்ல அப்படின்னு டேபிள போட்டு அடிச்சு பேசுறேன். எனக்கு எதிரணி வந்தான் என் ஃப்ரெண்டு. இந்த மீட்டிங் முடிஞ்ச உடனே நீ பெட்டி படிக்கிறதுன்னு கிளம்பிடு, உனக்கு மாரநாதா பைபிள் காலேஜில் இடம் இல்லைன்ட்டான். அப்படி சொன்ன மாதிரி சுபாஷ் மாதிரி அலெக்ஸ் அண்ணன் கையை தட்டுறாரு. நான் நினைச்சிட்டேன் அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஆனா பட்டிமன்றம் முடிஞ்ச பிற்பாடு ஃபின்னி அண்ணன், இங்க வா தம்பி, உன் பேர் என்ன? ஆனந்தராஜ். எங்கிருந்து வந்திருக்கிற? திருவள்ளூர்ல இருந்து வந்திருக்கிறேன். ரொம்ப நல்லா பேசுறடா நீ அப்படின்னு. ரொம்ப நன்றிங்கண்ணே. ஆமா, ஃபீஸே கட்டுறது இல்லையா மெய்யாவான்னாரு. ஃபீஸே கட்டுறது இல்லையா மெய்யாவான்னாரு. ஆமாண்ணே, முடியலண்ணே, கட்டிடுறேண்ணே. சரி சரி, நான் ஒரு பேப்பர் தரேன். நான் வேதாகம கல்லூரியை படித்து முடித்து என்னுடைய மாரநாதா ஸ்தாபனத்தில் நான் ஊழியம் செய்வேன், உண்மையா இருப்பேன் என்று எனக்கு நீ உறுதி அளிச்சனா, நீ எனக்கு வேணும், எங்க ஸ்தாபனத்துக்கு வேணும். உன் மேல ஒரு கிருபை இருக்கிறத நான் பார்க்கிறேன், ஒரு அபிஷேகம் இருக்கிறத நான் பார்க்கிறேன், நீ எனக்கு வேணும். அதனால நீ உண்மையா மாரநாதாக இருப்பேன்னு எழுதி கொடு, உன் ஃபீஸ் எல்லாம் நான் கட்டுறேன்ட்டு. நான் சொன்னேன், பத்திரத்திலே கையெழுத்து போடுறேன்னு எழுதி கொடுத்து, கிட்டத்தட்ட வேதாகம கல்லூரி இருந்து கணக்கு பார்த்தா இப்ப 30 வருஷம். ஆண்டுடைய கிருபையில 30 ஆண்டுகள் மாரநாதாவில் நிலைத்து நிற்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். அந்த அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். யார் செய்வான்? நான் படித்து முடித்த அத்தனை நாள் எல்லா ஃபீஸும் ஃபின்னியான பொறுப்பெடுத்துக்கிட்டாரு. இலவசமா படிச்சு முடிக்க உதவி செய்தாரு. இன்னைக்கு வேலூர் மாவட்டத்தில் நம்முடைய மாரநாதா சபை ஓங்கி நிற்க கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. 400 இருந்து 500 பேர் என்னுடைய சபைக்கு வருகிறார்கள். அருமையானவர்களே, எனக்கு ஒரு உதவி போதகர் இருக்கிறார். ஆண்டுடைய கிருபையில் இப்போ அவர்கிட்ட தான் அந்த பொறுப்பெல்லாம் ஒப்படைச்சிட்டு நான் இந்த 4 நாட்கள் இங்க இருக்கிறேன். தேவனுடைய பெரிதான கிருபையினால 25 ஊர்களில் இருந்து ஜனங்கள் வருகிறார்கள். 25 கிராமங்களையும் போய் சந்தித்து ஊழியங்களை செய்ய கர்த்தர் உதவி செய்தார். ஆண்டவருக்கே மகிமை. நான் வந்து ஊழியம் தொடங்கின போது இது போல ஒரு கிராமமாய் கிடந்த பகுதிதான். ஆனா கர்த்தர் எனக்காக யாவையும், நேற்று பேசின மாதிரி யாவையும் செய்து முடிப்பார். வெள்ளூர் மெடிக்கல் காலேஜ் நான் ஊழியம் ஆரம்பிச்ச கிராமத்தில் வந்துருச்சு. பாருங்க, நமக்காக அவர் எல்லாவற்றையும். ஆமாங்க, வெள்ளூர் மெடிக்கல் காலேஜ் வந்த உடனே ஏரியா முழுதும் டெவலப் ஆயிடுச்சு. இன்னைக்கு நம்ம சர்ச்சில் டாக்டர்ஸ் வராங்க, நர்ஸ் வராங்க, ஸ்டூடெண்ட் வராங்க. தேவனுடைய பெரிதான கிருபையினால ஊழியம் வளர்ந்து கொண்டிருக்கிறது. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. கையை தட்டி, அந்த அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். சபையை நான் ஏன் ஒவ்வொரு காரியமா சொல்லிட்டு வரேன்னா, இது எல்லாமே அப்பா என் மேல வச்ச அன்புல நடந்தது. இந்த பாடல் எழுதும் போது எத்தனை காரியத்தை நினைக்கிறேன். எத்தனை அன்பு அப்பா, உங்க அன்பு. என்ன வேதாகம கல்லூரியில இலவசமா படிக்க வச்ச அந்த அன்பு, ஒன்றுமே இல்லாத வனாந்தரமா இருந்த இடத்துல ஊழியத்தை ஆரம்பிக்க வச்சு இப்ப வயல்வெளியா மாத்திட்டீங்களே, அந்த அன்பு. என் மேல எவ்வளவு அன்பு ராஜா, என் மேல எவ்வளவு அன்பு ஏசப்பா உங்களுக்கு. அல்லேலூயா. நேற்று தான் சொன்ன நினைக்கிறேன் என் சாட்சியை.
சின்ன வயசுல இருந்தே எங்க அம்மாவும் எங்க மாமாவும் ஒரு உடன்படிக்கை, பெண்ணை கொடுத்து பெண்ணை எடுக்கணும். ஒண்ணு பண்ணா ஒழுங்கா பண்ணு, இல்லைன்னா பண்ணாத. ஆனா எங்க மாமாவுக்கு என்ன ஆகி போச்சு, வசதியை பார்க்கிறாரு, நிலைமையை பார்க்கிறாரு. பையன் ஹேண்ட்ஸமா இருப்பான்னு பார்த்தா ஜேம்ஸ் தான் சொல்லுவாரு, ஆனந்தராஜை தொட்டு பொட்டு வச்சுக்கலாம், அவ்வளவு கருப்பா இருக்கிறாரு. எங்க மாமாவுக்கு பிடிக்கல, ஒரே பொண்ணு. அவர் என்ன கேட்டாரு, ஏமா உன் பையனுக்கு பொண்ணு கேக்குறிய, என்ன ஊழியம் பண்றாரு உங்க பிள்ளை? விசுவாச ஊழியம். அதெல்லாம் வேணாம், அவரை அங்கி போட சொல்லு, நான் பொண்ணு கொடுக்கறேன்னாரு. நம்ம எங்க அங்கி போடுறது, லுங்கி தான் கட்டின்னு இருக்கிறோம். நடக்கல, தரல. ஆனா ஒண்ணு தெரியும், அழைத்தவர் உண்மை உள்ளவர். சென்னையில பாவம், யார் பெத்த பொண்ணோ என்னை பார்த்த உடனே பிடிச்சிருச்சுன்னு சொல்லிட்டா. கல்யாணம் பண்ணி இன்னைக்கு ஆண்டவர் கிருபையில 2 ஆண் பிள்ளைகள் எனக்கு இருக்கு. நல்ல ஊழியம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அவங்க ஒரு ப்ரொஃபஸரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவருடைய கிருபையில ஊழியங்கள் குடும்பமும் ஆசீர்வாதமா போய்கிட்டு இருக்கு. அப்போ நாம ஒண்ணு நினைச்சா தெய்வம் ஒண்ணு நினைக்கிறாரு. என் கல்யாணத்துக்கு எங்க மாமா வரவே இல்லை, பொறாம. பையனுக்கு சிகப்பா பொண்ணு கிடைச்சிருச்சுன்னு. நான் தரமாட்டேன்னா யாரும் தரமாட்டாங்கன்னு அவரு நினைப்பு. ஆனா கர்த்தர் நல்லவர். அதை நினைச்சுதான் நான் சொன்னேன், உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். ஏன் நினைப்பாவே, ஏன் நினைப்பாவே, ஏன் நினைப்பாவே இருப்பவரே ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளம் எல்லாம் துள்ளுதையா. சொல்லுங்க சொல்லுங்க, ஏன் நினைப்பாவே இருப்பவரே சப்பா துள்ளுதையா. அப்பா அம்மா நீங்க தான், ஆசையெல்லாம் நீங்க தான், ஆதரவு நீங்க தான், ஆறுதலோ நீங்க தான். அப்பா அம்மா நீங்க தான், ஆசையெல்லாம் நீங்க தான், ஆதரவு நீங்க தான், ஆறுதலோ. உங்க அன்புக்கு முன்னால இந்த உலக சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். உங்க அன்புக்கு முன்னால இந்த உலக சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். ஏழை என்ன நினைச்சவரே, தாயின் கருவில் தெரிந்தவரே, பெயர் சொல்லி அழைத்தவரே, பெரியவனாய் மாற்றினீரே. ஏழை என்ன நினைச்சவரே, தாயின் கருவில் தெரிந்தவரே, பெயர் சொல்லி அழைத்தவரே, பெரியவனாய் மாற்றினீரே. உங்க அன்புக்கு முன்னால் இந்த உலக சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். உங்க அன்புக்கு முன்னால இந்த உலக சிறுசுதான், அந்த வானத்தை போல இந்த உலக சிறுசுதான், வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. இயேசுவே என் எஜமானனே, நேசரே என் துணையாளரே. இயேசுவே நேசரே என் துணையாளரே. நீங்க இல்லாம வாழ, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. இதுவரை நிற்பதும் இனிமேல் நிலைப்பதும் எல்லாமே உங்க கிருபைதான். இதுவரை நிற்பதோ இனிமேல் நிலைப்பதும் எல்லாமே உங்க கிருபைதான். தாய் மறந்தாலும் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் வெறுப்பதில்லையே.
தாய் மறந்தாலும் தந்தை வெறுத்தாலும் வெறுப்பதில்லையே. நன்றி சொல்லி துதி பாடி உம்மை மனதார தொழுகிறோம். நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. இயேசுவே என் எஜமானனே, நேசரே என் துணையாளரே. இயேசுவே என் எஜமானனே, நேசரே என் துணையாளரே, என் மனவாளரே, என் எஜமானனே. ஹல்லேலூயா. அப்படியே கண்களை மூடி ஆண்டவர் எங்களோடு கூட பேசும். எங்களோடு கூட பேசுங்கப்பா. ஒரு மனிதனுடைய சத்தத்தை நாங்கள் கேட்க வரல, பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு இடைப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். எரேமியாவின் புஸ்தகம் 2வது அதிகாரம். இந்த பகல் வேளையில் நாம் தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி எரேமியா 2வது அதிகாரம் 21வது வசனம். நான் உன்னை முற்றிலும் நற்கனி தரும் உயர்குல திராட்சை செடியாக நாட்டினேன். நீ எனக்கு காட்டு திராட்சை செடியின் ஆகாத கொடிகளாய் மாறி போனது என்ன? சபையை நன்றாய் கவனியுங்கள். ஆண்டவருடைய கிருபையினாலே இம்மட்டு கர்த்தர் நம்மை நடத்தி, நம்மை பாதுகாத்து, நம்மை ஆசீர்வதித்து, எங்கேயோ கிடந்த நம்மை தெரிந்தெடுத்து அபிஷேகம் பண்ணி அவருடைய ஆலயத்தில் நம்மை கொண்டு வந்து நாட்டி இருக்கிறார். அவருடைய ஆலயத்தில் நாட்டின நம்மீது ஒரு பெரிய ஏக்கம் அவருக்கு உண்டு. நான் உன்னை முற்றிலும் நற்கனி தருகிற திராட்சை செடியாய் நாட்டினேன். ஆனால் நீயோ காட்டு திராட்சை செடியின் ஆகாத கொடியாய் மாறி போனது என்ன? அருமையானவர்களே, இன்றைக்கு என்னுடைய பிரசங்கத்துடைய தலைப்பு, நீ தோட்டச் செடியா அல்லது காட்டு செடியா? நீ தோட்டச் செடியா அல்லது காட்டு செடியா? காட்டு செடியினுடைய சூழ்நிலைகள் என்ன, தோட்டச் செடியினுடைய தன்மைகள் தான் என்ன என்பதை குறித்து நாம் இன்றைக்கு கொஞ்சம் விவரமாக நாம் அறிந்து கொண்டு கடந்து செல்ல போகிறோம். ஆண்டவரே, ஒரு நாள் நான் காட்டு செடியாய் அல்ல, உமது தோட்டச் செடியாக இருக்க கிருபைதாரன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் விரும்புகிறது என்ன? நீ காட்டு செடியாய் அல்ல, தோட்டச் செடியாய். சபையே, இன்றைக்கு தேவன் சபையை எப்படி பார்க்க விரும்புகிறார்? காட்டு செடியாய் அல்ல. எத்தனையோ சபைகளில் பிரசங்கிக்கிறேன், எத்தனையோ ஆர்கனைசேஷன்ல நான் பிரசங்கித்து இருக்கிறேன். சில சபைகளை பார்த்தால் அது தோட்டச் செடியாக தெரியாது, காட்டு செடியாக இருக்கிறது. காரணம் என்ன? பயம் இல்லை, ஜெபம் இல்லை, ஆராதனை இல்லை, துதி ஸ்தோத்திரம் இல்லை, தேவனுக்கு பயப்படுகிற காரியங்கள் இல்லை, ஊழியருக்கு கீழ்ப்படுகிற காரியங்கள் இல்லை. அநேக சபை காட்டு செடியாக இருக்கிறது. ஆனால் மாரணத சபையே, அன்பான தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு கர்த்தர் உங்களை என்னைய எப்படிப்பட்ட செடியா பார்க்க விரும்புறார் தெரியுமா? தோட்டச் செடியாய். பக்கத்துல கையை கடனா கேட்டு பிடிச்சு சொல்லுங்க, நீங்க காட்டு செடி இல்ல, நீங்க தோட்டச் செடி. அல்லேலூயா. அருமையானவர்களே, இந்த காட்டு செடிக்கும் தோட்டச் செடிக்கு இருக்கிற வித்தியாசத்தை தான் நான் இன்றைக்கு உங்களுக்கு எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தில் நான் சொல்லி முடித்து நான் ஜெபித்து கிளம்ப விரும்புகிறேன். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட கிரியை செய்வாராக. காட்டு செடியை குறித்து சில காரியங்களை பார்க்கலாம். ஒன்று, இந்த காட்டு செடிக்கு பராமரிப்பு இல்லை. எஸ், காட்டு செடிக்கு என்ன இல்லை? பராமரிப்பு கிடையாது. பக்கத்தில் இருந்து அதை கவனிக்க யாரும் கிடையாது. தேவையற்ற கிளைகளை வெட்டி விடுவதற்கு யாரும் கிடையாது. காட்டு செடி பராமரிப்பற்றது. நிறைய பேருடைய வாழ்க்கை அப்படிதான் இருக்கு. பராமரிப்பு இல்லை, விசாரிப்பு இல்லை, கவனிப்பு இல்லை, இல்லையா? அதை சரிப்படுத்தக்கூடிய காரியங்கள் இல்லை. இது எந்த செடி? காட்டு செடி. சோத்திரம். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை அப்படிதான், பராமரிப்பற்ற வாழ்க்கை. எப்படி வேண்டாலும் ஆகலாம், வாழலாம், எப்படி வேணாலும் போகலாம், எதை வேண்டுமானாலும் செய்யலாம் என்கிற காரியத்தில் தன்னிச்சையோடு ஓடுகிற காரியங்கள் தான்
பராமரிப்பற்ற வாழ்க்கை. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. இரண்டாவது, அந்த காட்டு செடிக்கு கண்காணிப்பு இல்லை. சோத்திரம். காட்டு செடிக்கு என்ன இல்லை? கண்காணிப்பு இல்லை. பெரிய காடு, யார் உள்ள போய் பார்க்க முடியும்? யார் என்னதான் செய்ய முடியும்? சில காடுகள் எல்லாம் உள்ள நுழையவே முடியாது. அப்படிப்பட்ட காடுகள் எல்லாம் உண்டு, கண்காணிப்பு இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ காட்டு செடியாய் மாறி போனது என்ன? நீ நல்ல கனிகள் தரக்கூடிய ஒரு திராட்சை செடியா இருப்பாய் என்று உன்னை நான் கொண்டு வந்து இங்கே நாட்டினேன், சபையில கொண்டு வந்து வைத்தேன், ஊழியத்தில் கொண்டு வந்து வைத்தேன், ஊழியக்காரரோடு கொண்டு வந்து உன்னை வைத்தேன். நீ நற்கனி தருவாய் என்று எதிர்பார்த்தேன். ஆனால் நீயோ காட்டு செடியாய் கண்காணிப்பற்ற நிலையில் போகிறாய். என கேட்டுக்கொண்டிருக்க அன்பான தேவ பிள்ளையே, இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் உன்னோடு என்னோடு கூட பேசுகிறார். நான் எப்படிப்பட்ட செடியாக இருக்கிறேன். சில நேரங்களுக்கு கண்காணிப்பு நிறைய பேருக்கு பிடிக்காது. கண்காணிப்பு என்று சொல்லும்போது அங்கே எச்சரிப்பு இருக்கிறது. கண்காணிப்பு என்று சொல்லும்போது அங்கே கண்டிப்பு இருக்கிறது. கண்காணிப்பு என்று சொல்லும்போது அங்கே நல்வழிப்படுத்துதல் இருக்கிறது. கண்காணிப்பு என்று சொல்லும்போது அங்கே எச்சரிப்பின் சத்தம் இருக்கிறது. கண்காணிப்பு என்று சொல்லுகின்ற போது பாருங்க, அந்த இடத்துல கவனமாய் பார்க்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கிறது. ஆனா காட்டு செடிக்கு எந்த கண்காணிப்பும் இல்லை. மூன்றாவது, இந்த காட்டு செடியை குறித்து பார்த்தால் அங்கே மிருகங்கள் உலாவிக் கொண்டிருக்கிறதையா. ஓஹோ, காட்டு செடியினுடைய காரியம் என்ன தெரியுமா? அங்கே மிருகங்கள். நிறைய பேருடைய வாழ்க்கையில மிருகங்கள் விளையாடி கொண்டிருக்கிறது. மிருக குணமான காரியங்கள், மிருக குணமான கேரக்டர், மிருக குணமான செயல்பாடுகள், மிருக குணமான பேச்சுகள், மிருக குணமான நடத்தைகள், மிருக குணம் நிறைந்ததான காரியங்களாய் அநேகருடைய வாழ்க்கை பார்க்க முடிகிறது. ஏன்னா அது காட்டு செடி. மிருகம் இருக்கும், பீறி போடுகிற மிருகம், கொலை செய்கிற மிருகம், தவறாய் நடக்கிற மிருகம், கடித்து குதறுகிற மிருகம், இரக்கமற்ற மிருகம். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் சபைக்கு வந்தாலும் சிலருக்குள்ள என்ன குணம் இருக்கு? மிருக குணம், இரக்கமற்ற குணம், குதறுகிற குணம், துரத்துகிற குணம். சோத்திரம். சில பேர் விசுவாசியை சபைக்குள்ள கூட்டிட்டு வரானா இல்லையோ, ஆனா சபையை விட்டு சிலர் வெளியே அனுப்புறதுலேயே குறியா இருப்பான். நான் உங்களை சொல்ல, வேலூர்ல இருக்கிறவங்கள சொல்றேன். இருக்கீங்களா? அது ஒரு மிருக குணம். 2 ஆத்துமாவை சம்பாதிக்க ஆனா 4 பேரை வெளியே அனுப்புறது. இருக்கீங்களா? ஏதாச்சும் ஒன்ன பாஸ்டர் கிட்ட சொல்லி கலகம் பண்ணி அப்படி இப்படி சொல்லி அவங்களை வெளியே துரத்திருது. இவங்களுக்கே தான் மைக்க தரணும். வேற ஒருத்தர் மைக்க பிடிச்சிட்டா பாஸ்டர் இப்ப அவங்க பக்கம்தான். நான் உங்களை சொல்லல, வேலூர்ல இருக்கிறவங்கள சொல்றேன். இருக்கீங்களா? அல்லேலூயா. இதெல்லாம் என்ன குணம்? மிருக குணம். பொறாமை, எரிச்சல், கோபம், சண்டை, முறுமுறுப்பு, வைல்ட் அனிமல்ஸ். ஐயா, இன்னைக்கு காட்டு செடியாய் மாறி போகிறது சபை. காட்டு செடியாய் மாறி போகிறது எத்தனையோ குடும்பங்கள். காட்டு செடியாய் மாறி போகிறது வாலிபம். காட்டு செடியாய் மாறி போகிறது பெண்கள் ஐக்கியம். என கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவ பிள்ளையே, நீ காட்டு செடியா இல்ல தோட்ட செடியா? பக்கத்துல கையை பிடிச்சு திரும்ப ஒரு முறை கேளுங்க. நீங்க காட்டு செடியா இல்ல தோட்ட செடியா? அல்லேலூயா. காட்டு செடியில என்ன இல்ல? பராமரிப்பு இல்ல. காட்டு செடியில என்ன இல்ல? கண்காணிப்பு இல்ல. காட்டு செடியில பார்க்கும்போது மிருகங்கள் கிடக்கிறது. பீறி போடுகிற மிருகங்கள், கடித்து குதறுகிற மிருகங்கள், இரக்கமற்ற மிருகங்கள். அல்லேலூயா. மரங்களையும் செடிகளையும் சேதப்படுத்துகிற மிருகங்கள். இப்படி காட்டு செடிக்குள்ள ஏராளம் கிடக்குது. அடுத்தது பார்க்கிற இந்த காட்டு செடியுடைய காரியங்கள் என்ன? வருகிற கனி எல்லாம் வீணாய் போகிறது. சோத்திரம். காட்டுக்குள்ள யாரும் போய் அதை பறிக்கவும் முடியாது, எடுக்கவும் முடியாது. அப்படிப்பட்ட காடுகள்லாம் ஏராளம் உண்டு. வருகிற கனி எல்லாம் மண்ணோடு மண்ணாக மக்கி போகிற பயனற்ற நிலையில கிடக்குது. சோத்திரம். இன்னைக்கு எத்தனையோ சபைகள்ல கனிகள் பயனற்ற நிலமாய், பிரயோஜனற்ற நிலமாய், கனி இல்லாத சூழ்நிலை,
கனி கொடுத்தாலும் அது பிரயோஜனம் இல்லாத சூழ்நிலை. அந்த கனி சபைக்கு பிரயோஜனப்படல, ஊழியத்துக்கு பிரயோஜனப்படல, ஊழியக்காரனுக்கு பிரயோஜனப்படல, குடும்பத்துக்கு பிரயோஜனப்படல, எல்லாம் பிரயோஜனமற்ற நிலமாய். அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா. காட்டு செடியினுடைய தன்மை கனி புசிக்க வாய்ப்பே இல்லை, கனி எடுக்க வாய்ப்பே இல்லை. எத்தனையோ கனிகள் அழிந்து போகிறது, எத்தனையோ கனிகள் மண்ணோடு மண்ணாய் மக்கி போகிறது. கனி புசிக்க வாய்ப்பில்லாத நிலைமைகள், கனியை தேடி போவதற்கு வாய்ப்பில்லாத நிலைமைகள் இன்னைக்கு காட்டு செடியில் இருக்குது. பிரதர், ஆண்டவர் சொல்றாரு, நீ காட்டு செடியா இல்ல தோட்ட செடியா? இன்னைக்கு கர்த்தர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு சபையை தேவன் உன்னிடத்தில் அவர் கேட்கிற கேள்வி அதுதான், நீ தோட்ட செடியா இல்ல காட்டு செடியா? என கேட்டுக்கொண்டிருக்க அன்பான தேவ பிள்ளைகளே, அடுத்தது இந்த காட்டு செடிக்குள்ள பாருங்கள், இருள் சூழ்ந்த நிலமாய். நீங்கள் எந்த காட்டுக்குள்ள நுழைந்தாலும் அங்கே வெளிச்சம் உள்ள புக முடியாதபடி இருள் சூழ்ந்த சூழ்நிலை தான். எத்தனையோ காடுகள்ல இருண்டு கிடக்கிறது, சூரிய வெளிச்சம் உள்ளே போக முடியவில்லை, வெளிச்சத்தின் காரியங்கள் எதுவுமே உள்ளே நுழைய முடியாதபடி எத்தனையோ காடுகள் இருள் சூழ்ந்து கிடக்கிறதையா. நீங்க கிறிஸ்தவ வாழ்க்கையில குடும்பமா இருக்கட்டும், சபையா இருக்கட்டும், ஏகப்பட்ட இருள், இருளின் தன்மைகள், இருளின் சுபாவங்கள், இருளின் கிரியைகள். என கேட்டுக்கொண்டிருக்க அன்பான தேவ பிள்ளைகளே, இதெல்லாம் காட்டு செடியினுடைய தன்மைகள். அதனாலதான் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்றாரு, நான் உன்னை நற்கனி தருகிற திராட்சை செடியாய் எதிர்பார்த்தேன், ஆனால் நீயோ காட்டு செடியாய் மாறி போனது என்ன? எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியாக இந்த உலகத்திற்கு வந்தவர் அல்லவா என் ஆண்டவராகிய இயேசு? ஆனா அவருடைய வெளிச்சம் உள்ளே புக முடியாதபடி, அவர் வெளிச்சமாகிய வார்த்தை உள்ளே வர முடியாதபடி, அவருடைய வெளிச்சமாகிய மகிமை உள்ளே வர முடியாதபடி ஏதோ ஒரு இருள், ஏதோ ஒரு இருள் உன் வாழ்க்கைய, இருதயத்தை, சிந்தைய, குடும்பத்தை சூழ்ந்து கொண்டிருக்கிறதே. என கேட்டுக்கொண்டிருக்க அன்பான தேவ பிள்ளையே, சபைக்கு வருகிற நான், தேவனை ஆராதிக்கிற நான், அவருக்கு தோட்ட செடியா இருக்கிறேனா அல்லது காட்டு செடியா இருக்கிறேனா? இன்னைக்கு நம்முடைய ஊழியங்கள், நம்முடைய சபைகள், நம்முடைய விசுவாச பிள்ளைகள் எப்படிப்பட்ட செடியாக விளங்குகிறார்கள்? நான் சொல்லிக் கொண்டு வருகிற ஒவ்வொரு காரியத்தையும் கவனித்து பாருங்கள். பராமரிப்பற்ற காட்டு செடி, கண்காணிப்பற்ற காட்டு செடி, மிருகங்கள் சூழ்ந்திருக்கிற காட்டு செடி, கனிகள் வீணாக போகிற காட்டு செடி, இருள் சூழ்ந்த காட்டு செடி. காட்டு செடியினுடைய தன்மைகள் இப்படி இருக்குமானால் தோட்ட செடியினுடைய காரியங்கள் எப்படி இருக்கும்? இதை குறித்து நாம் கொஞ்சம் விளக்கமா இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். ஆண்டவர் விரும்புகிற அந்த தோட்ட செடி, காட்டு செடிக்கு தான் பராமரிப்பு இல்லை, காட்டு செடிக்குத்தான் கண்காணிப்பு இல்லை, காட்டு செடியில் இருக்கிற கனிகள் எல்லாம் வீணாய் போகிறது. ஆனால் தோட்ட செடியை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? இன்னைக்கு உங்களை என்னையும் கொண்டு வந்து மாரநாதா என்கிற தோட்டத்தில் கர்த்தர் வச்சிருக்கிறார். என்னங்க, ஆமாவா இல்லையா? இந்த சபை என்கிற ஒரு தோட்டம், இந்த தோட்டத்தில் என்னை நட்டு வைத்திருக்கிறார். இந்த தோட்டத்தில் என்னை பாருங்கள், என் ஆண்டவராகிய தேவன் கொண்டு வந்து என்னை நிறுத்தி வைத்திருக்கிறார். நான் கனி கொடுக்கும்படியாய், அவருக்காக பலன் கொடுக்கும்படியாய் என்னை கொண்டு வந்து கர்த்தர் வைத்திருக்கிறார். நான் எப்படிப்பட்ட செடியாக இந்த ஆலயத்திலே இருக்கிறேன்? நம்பர் 1, நன்றாய் கவனிங்கள், வேகமாய் நான் உங்களுக்கு புரிகிறது போல சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். தோட்ட செடியை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? மத்திய எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 8வது வசனம். மத்தேயு 20:8. சாயங்காலத்தில் திராட்சை தோட்டத்திற்கு எஜமான் தன் காரியக்காரனை நோக்கி, நன்றாய் கவனிங்கள், நம்பர் 1, தோட்ட செடிக்கு எஜமான் உண்டு. சபையே, தோட்ட செடிக்கு எஜமான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உருவாக்கப்பட்ட இந்த சபைக்கு, இந்த தோட்டத்திற்கு ஒரு எஜமான் உண்டு. உனக்கு ஒரு எஜமான் உண்டு, நமக்கு ஒரு எஜமான் உண்டு, சபைக்கு ஒரு எஜமான் உண்டு, இந்த தோட்டத்திற்கு ஒரு எஜமான் உண்டு. கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஓ, என் சபைக்கு ஒரு எஜமான் இருக்கிறார், என் குடும்பத்துக்கு ஒரு எஜமான் இருக்கிறார், எனக்கு ஒரு எஜமான் இருக்கிறார். என் பரிசுத்த வேதம் சொல்கிறது, திராட்சை தோட்டமாகிய என்னுடைய தோட்டத்திற்கு ஒரு எஜமான் உண்டு.
ஆமாவா இல்லையா? சத்தமா சொல்லுங்க, நல்ல சத்தமா. ஆமென். காட்டு செடிக்கு அரசாங்கம் மாறி மாறி வரும், அந்த அரசாங்கம் பொறுப்பெடுக்கும். ஆனா இங்க அப்படி கிடையாது. இவர் ஒருவர் மாத்திரமே எஜமான். இவரை தவிர வேற ஒரு எஜமான் எனக்கு இல்லை, நமக்கு இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லமா? எஜமானனே என் இயேசு ராஜனே, எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. பாட்டு தெரியுமா? பாடலாமா? எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. அம்மாவா இல்லையா? எஜமானனே என் இயேசு ராஜனே. தெரிஞ்சுங்க என்னோட, எஜமானனே என் இயேசு ராஜனே, எண்ணமெல்லாம் ஆமென் செய்வதுதானே. என் எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் ஓம் சித்தம் செய்வதுதானே. எஜமானனே எஜமானனே என் இயேசு ராஜனே. உனக்கும் எனக்கு ஒரு எஜமான் உண்டு. தோட்ட செடியானால் அந்த தோட்டத்திற்கு யார் உண்டு? காட்டு செடிக்கு எஜமான சொல்ல முடியாதியா? ஆனா தோட்ட செடிக்கு யார் உண்டு? எஜமான் உண்டு, எஜமான் உண்டு. அப்படியானால் இந்த மாரநாதா தோட்டத்திற்கு, இந்த சபையில் வாங்கிய தோட்டத்திற்கு ஒரு எஜமான் உண்டு. அவர்தான் இயேசு. உருவாக்கினவர் அவர், நாட்டினவர் அவர், கொண்டு வந்தவர் அவர், ஏற்பாடு செய்தவர் அவர், இடத்தை தந்தவர் அவர், இந்த தோட்டத்தை உருவாக்கினவர் அவர், இந்த இடத்துல கொண்டு வந்து உண்டே என்னையும் நாட்டி வைத்தவர். ஒரு ஆமென், ஒரு அல்லேலூயா. இந்த சபை என்கிற தோட்டத்துல உன்னத பாட்டுல ரொம்ப அழகா சொல்லுவாரு பாருங்க. இது ஒரு சிங்காரவனம். எடுத்துங்க வாசிங்க பார்க்கலாம். உன்னத பாட்டின் புஸ்தகத்துல ஆண்டவர் சபையை விவரிக்கின்ற போது மிக அழகாக சூலமித்தியால் விவரித்து பேசுகிற போது சபை ஒரு சிங்காரவனம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 5ஆம் அதிகாரமா? வாசிங்க பார்க்கலாம். 5ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கப்பா. 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து வாசி. 4ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து இல்ல 12லிருந்தே வாசிங்க. என் சகோதரியே, என் மணவாளியே, அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும் முத்தரிக்கப்பட்ட கிணறுமாய் இருக்கிறாய். உன் தோட்டம் மாதளம் செடி, கனிமரங்கள், மருதோன்றி செடி, நாதலவா நலத செடிகள். நாதெல்லாம் செட்டியார் கடைக்கெல்லாம் போற நீ? சரி, ஓகே, கல்யாணம் ஆகல. நாதெல்லாம் செட்டி கடை. நலதமும் குங்குமமும் வசம்பு லவங்கம் தூப வர்க்கம் வெள்ளை போல செடி சந்தன விருட்சம் சகலவித கந்தவர்க்க செடிகளும் உள்ள என்னவனோ, சத்தமா சொல்லுங்க, என்னவனோ இந்த தோட்டத்துக்குள்ள பாருங்க எத்தனை வகையான செடி இருக்கு பாருங்க. கனி மரங்கள் இருக்கு, வாசனை மரங்கள் இருக்கு. ஒரு ஆமேன் சொல்லுங்களேன், சத்தமா தான் சொல்லுங்களேன். அல்லேலூயா. பூச்செடிகள் இருக்கு, காய் கொடுக்கிறது இருக்கிறது, கனிகள் இருக்கிறது, பழங்கள் இருக்கிறது, வாசனை இருக்கிறது. இப்படி எல்லாமே கலந்த தோட்டம் தான் எந்த தோட்டம்? சபை என்கிற தோட்டம். எதையும் தாண்டி ஒரு பாஸ்டர் சொன்னாரு, எல்லா செடி இருக்குது, சிலது முள்ளு செடி கூட இருக்குதான். அது அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் யாரையாச்சும் ஒருத்தர் என்ன பண்ணிட்டே இருக்கோம், குத்திக்கிட்டே இருக்கும். பழஞ்செடியும் இருக்கு, வாசனை செடியும் இருக்கு, தோட்டத்தில் எல்லா செடியும் இருக்கு, அதோட சேர்ந்து சில முள்ளு செடி இருக்கு. அதனால பாஸ்டருக்கு அந்த செடியை தொடர்றதே கிடையாது. ஏன் நாம் அதை தொடணும்? அது ஏன் நம்மளை இருக்கிறீங்களா? நான் பொதுவா சொன்னேன், உங்களை சொல்ல, வேலூர்ல இருக்கிறவங்கள சொல்றேன். அந்த செடி எப்ப பார்த்தாலும் யாராச்சும் ஒருத்தரை குத்திக்கிட்டே இருக்கும். தோத்திரம். யாரும் கிடைக்கலன்னா பாஸ்டரை குத்துறது. யாரும் கிடைக்கலன்னா யாரை குத்துறது?
பாஸ்டரை குத்துறது தோத்திரம், பாஸ்டருக்கு இது பிடுங்கிறதா வெட்டுறதா தோத்திரம் ஆண்டவரேன்னு சொல்லி அவங்க வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நான் ஒரு பொதுவா சொல்றேன். ஹலோ, தோட்டத்துல பல வகையான செடிகள் உண்டு. அப்ப இந்த சபைக்கு என்ன பேரு? சிங்காரவனம். எல்லாம் சொல்லுங்க, என்ன தோட்டம் இது? அப்ப இந்த தோட்டத்துக்கு யார் இருக்கா? எஜமான். முள்ளு செடி வச்சிருக்காரு பாரு, இல்லையா? யாரும் சொல்லும்போது சொன்னாங்க, பேழைக்குள்ள யானையும் மானையும் பூனையும் எல்லாத்தையும் ஏத்த சொன்னவர் மரக்கொத்தியும் ஏத்த சொல்றாரு. அவருக்கு தெரியும் மரக்கொத்தி தான். பேழை எதால உருவாக்கி இருக்கு? மரத்தால தான். ஆனாலும் மரக்கொத்தி உள்ள இருக்கட்டும். ஆனாலும் நோவா தூங்குவானோ தூங்கலையோ தெரியல, எது மேல கண்ணு இருந்துச்சோ இல்லையோ, மரக்கொத்தி மேல கண்ணு இருந்துகிட்டே இருந்திருக்கும். ஏன்னா அது எப்பயாச்சும் அந்த மரத்தை என்ன பண்ணிடும்? ஓட்ட போட்டுட்டா வெளியே இருக்கிற தண்ணி என்ன ஆயிடும்? இருக்கிறீங்களா? மரக்கொத்தியை உள்ள வைக்க சொன்னதும் அவர் தான். எலியை கொண்டு வந்து, அது பாருங்க, எலியும் உள்ளதான் இருக்குது. இதுங்களை கவனிக்கிறதுக்கே பாவம் நோவாவுக்கு ரொம்ப வேலையா இருந்திருக்கு. சோத்திரம். ஆண்டவர் தோட்டத்துல பலவிதமான செடியும் வச்சிருக்கிறாரு, எல்லாம் நன்மைக்கு. கையை தட்டி கத்தர சோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். நல்ல 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 சோத்திரம் பண்ணுங்க. அப்ப நமக்கு ஒரு எஜமான். இது தோட்ட செடியானால் இந்த தோட்ட செடிக்கு யார் உண்டு? எஜமான் உண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாருங்க இந்த எஜமான்? என்னை நிலைநிறுத்த வல்லவராகிய எஜமான். வாசிங்க பார்க்கலாம். ரோமர் எழுதின நிருபம் 14ஆம் அதிகாரம் 4வது வசனம். என் எஜமான் எனக்கு என்ன செய்வார்? ரோமர் எழுதின நிருபம் 14ஆம் அதிகாரம் 4வது வசனம். ரோமர், மற்றவருடைய வேலைக்காரனை குற்றவாளியாக தீர்க்கிறதற்கு நீ யார்? அவன் நின்றாலும் அவன் விழுந்தாலும் அவன் எஜமானே அவனுக்கு உத்தரவாதி. நல்ல கையை தட்டி சோத்திரம் பண்ணுங்க. ஐயா, என் எஜமான் இருக்கிறாரே, நான் விழுந்தாலும் என்னை எடுத்து என்னை தூக்கி என்னை நிறுத்தி என்னை 4 பேருக்கு முன்னால என்னை கௌரவமாய் நிற்க வைக்கிற எஜமான். இந்த உபவாச கூட்டத்துக்கு வந்திருக்கிற தேவ பிள்ளையே, உனக்கு ஒரு எஜமான் உண்டு. இந்த தோட்டத்துக்கு ஒரு எஜமான் உண்டு. நீ விழுந்தாலும், காற்றடிச்சோ மழை பெய்தோ புயல் அடித்தோ, நீ விழுந்தாலும் உன்னை தாங்கி பிடிச்சு உன் நிலையில கொண்டு வந்து உன்னை நிறுத்தக்கூடிய எஜமான் ஒருவர் இருக்கிறார். ஐயா, உன்னை கைவிடாதவ, உன்னை மறக்காதவ, உன்னை விட்டு விலகாதவ, உன்னை தூர தள்ளி விடாதவ. நீ சாஞ்சிட்டால உன்னை தூக்கி நிறுத்துவாரம்மா. நீ விழுந்தால உன்னை தூக்கி நிறுத்துவாரையா. ஒருவேளை மனிதன் உன்னை தள்ளிவிடலாம், இயற்கை உன்னை தள்ளிவிடலாம், மந்திரம் உன்னை தள்ளிவிடலாம், பிசாசு உன்னை தள்ளிவிடலாம், உலகம் உன்னை தள்ளிவிடலாம். நீ எப்படி கீழே விழுந்தாலும் உனக்கு ஒரு எஜமான் உண்டு. தோட்ட செடியே, உனக்கு ஒரு எஜமான் உண்டு. உன்னை தூக்கி நிறுத்துவா. ஹalleluya, ஹalleluya. ஐயா, என்ன முதல்ல ஒரு கிராமத்துக்கு அனுப்புனார். 2 வருஷம் ஊழியம் பண்ணேன். ஒரு அழகான ஒரு ஊழியம் அந்த இடத்துல எழும்பினது. கிட்டத்தட்ட ஒரு 100 பேரை அந்த கிராமத்தில் சம்பாதிக்க கர்த்தர் உதவி செய்தார். ஆனா அந்த ஊர் நாட்டாமைக்கு என்னை பார்த்தா பிடிக்கல. கிராமன்றதுனால அங்க ஒரு நாட்டாமை இருக்கிறார். அந்த நாட்டாண்மைக்கு என்னை பார்த்தாலே பிடிக்காது. இவன் வந்தான், எல்லாரையும் கிறிஸ்தவன் ஆக்கிட்டான். என் மேல போலீஸ் ஸ்டேஷன்ல கேஸை கொடுத்து என்னை அந்த ஊரை விட்டு துரத்துறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணார். நானும் சொன்னேன், நாட்டாம தீர்ப்பை மாற்றி எழுதுன்னு. அவர் எழுதுற மாதிரியே தெரியல, கர்த்தர் மாற்றி எழுதிட்டாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமாக தான் சொல்லுங்களேன். அவங்க நினைச்சாங்க இந்த ஊரை விட்டு துரத்தினா இவன் போய் விடுவான்னு. ஆனால் ஆண்டவர் என்ன, அந்த ஐயாவுக்கு நான் போன் அடித்தேன். ஐயா, இப்படி எல்லாரும் ஊரெல்லாம் சேர்ந்து எனக்கு விரோதமாக எழும்புறாங்க, நான் என்ன செய்யிட்டேனார்? உங்கள் விசுவாசிங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டார். ஐயா சில வார்த்தைலாம் தெளிவாக பேசுவார். உங்கள் விசுவாசிங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டார். விசுவாசிங்க எல்லாம் ஊருக்காரனோட சேர்ந்துட்டான் யான்னு. அப்படிப்பட்ட விசுவாசி உனக்கு தேவையே, நீ வாடா வெளியேன்னிட்டார். ஐயா வார்த்தையை தீர்க்க தரிசனமாக எடுத்துக்கிட்டு பஸ் ஏறி வரேன். வேலூர் ஜெயில், வேலூரில் ஒரு 2-3 ஃபேமஸ், அதில் ஜெயில் ஃபேமஸ். வேலூர் ஜெயில், விஐடி, சிஎம்சி இதெல்லாம் கொஞ்சம் ஃபேமஸ். எல்லாவற்றை காட்டிலும் பிரியாணி ரொம்ப ஃபேமஸ். இதெல்லாம் வேலூர்ல ஃபேமஸ். வேலூர் ஜெயில் கிட்ட வரேன். ஆவியானவர் சொல்றாரு, பஸ் விட்டு கீழே இறங்குனாரு. எனக்கு ஒன்றும் புரியல. கீழே இறங்கி நிற்கிறேன். என் கண்களில் தண்ணீர். ஊரை விட்டு வெளியே வந்துட்டேன். என்னமே செய்ய முடியல. எங்க போறதுன்னு தெரியல. என் சொந்த ஊருக்கு போலான்னு கிளம்பினா ஆண்டவர் பாதியில் இறங்க சொல்லிட்டார். வேலூர் டவுன்ல
ஜெயில் பக்கத்தில் இறங்கிட்டேன். அந்த நேரத்தில் வந்த பாட்டு தான் யாரும் இல்லை என்று நான் அழுத போது. ஊழியத்தின் பாதையிலே நான் உடைந்த நேரத்திலே அழைத்தவர் வந்தீரே, அன்பு கரம் நீட்டினீரே. அழைத்தவர் வந்தீரே, அன்பு கரம் நீட்டினீரே. யாரும் இல்லை என்று நான் அழுத போது தாயை போல என்னை தேடி வந்த தெய்வம் இயேசுதா, என் இயேசுதா. அந்த இரவு நேரம் நின்றுட்டு இருக்கிறேன். சிஎம்சில் ஒர்க் பண்ற ஒரு அட்டெண்டர் அந்த வழியா வந்து என் தோல் மேல கைய வச்சாரு. நான் திரும்பி பார்க்கிறேன். பிரதர் நீங்க ஊழியம் பண்ணிட்டு இருக்கீங்களா? நீங்க ஒரு ஊழியக்காரர் தானே? ஆமையா, நான் ஒரு ஊழியக்காரர் தான். என்ன இங்க நிக்கிறீங்கன்னு கேட்டாரு. ஆண்டவர் சொல்லிட்டாரு நீங்க நிக்க சொல்லி. அதே ஆண்டவர் தான் சொன்னாரு என்ன இந்த வழியா போக சொல்லி. அப்படின்னா எங்க வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி என்னை கூட்டிட்டு போய் அன்று ராத்திரி அவங்க வீட்டுல தங்க வச்சு எனக்கு ஆகாரம் கொடுத்து காலையில கொண்டு வந்து ஒரு வீட்டுல எனக்கு பாருங்க தங்க வைத்து நீங்க இந்த இடத்துல ஊழியம் பண்ணுங்கன்னு சொல்லி சிறுவர் ஊழியத்தை ஆரம்பித்து கொடுத்தாரு. அங்க 100 பேரை சபை நடத்திட்டு இருந்தேன். ஆண்டவர் வர சொல்லி இங்க சிறுவர் ஊழியத்தை மீண்டும் என் ஆட்டுக்குட்டிகளை அப்படி ஆரம்பித்த ஊழியம் தான் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு சபையாக ஊழியமாக வேலூர் பட்டணத்தில் இருக்குதையா. கையை தட்டி கத்தர சோதரம் பண்ணுங்க பார்க்கலாம். காரணம் என்ன தெரியுமா? நான் விழுந்தாலும், என் ஊழியம் விழுந்தாலும், என் வாழ்க்கை விழுந்தாலும், என் பொருளாதாரம் விழுந்தாலும் என்னை மீண்டும் பழைய நிலைக்கு நிற்க வைத்து என்னை தலை நிமிர பண்ணி என்னை காக்கிற ஒரு எஜமான் உண்டு. ஆகினால் நான் தைரியமா சொல்லுவேன், நான் தோட்ட செடி. காட்டுல ஒரு மரம் சாஞ்சு போனா எவன் ஓடுவான் அதை தூக்கி வைக்க? ஆனா தோட்டத்துல ஒரு மரம் சாஞ்சு போட்டா அதை தூக்கி நிறுத்த எஜமான் உண்டு. சபையே, நீ விழுந்து போனாயோ? தாவீதின் கூடாரமே, நீ விழுந்து போனாயோ? பொருளாதாரத்தில் விழுந்து போனாயா? பாவத்தில் விழுந்து போனாயா? சிற்றின்பத்தில் விழுந்து போனாயா? விசுவாசமற்ற நிலையில் விழுந்து போனாயா? அன்பற்ற நிலையில விழுந்து போனாயா? நீ எந்த நிலையில விழுந்தாலும் உன்னை மீண்டும் பழைய நிலைக்கு தூக்கி நிறுத்த வல்லவராயிருக்கிறவர் எஜமான. தோட்ட செடிக்கு ஒரு எஜமான் உண்டு. ஆமென், அல்லேலூயா. என் எஜமான் இரண்டாவது ஒரு விஷயம் என்ன தெரியுமா? பட்சபாதம் இல்லாத எஜமான். வாசிக்கலாமா ஒரு வசனத்தை? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 8வது வசனம். மத்தேயு 20:8. சாயங்காலத்தில் திராட்சை தோட்டத்துக்கு எஜமான் தன் காரியக்காரனை நோக்கி, நீ வேலையாட்களை அழைத்து பிந்தி வந்தவர்கள் தொடங்கி முந்தினவர் வரைக்கும் கூலி கொடுப்பா. என் எஜமான் யார் தெரியுமா? என் உழைப்புக்கு ஏற்ற கூலி தருவார். சொல்லுங்க, என்ன தருவாரு? நான் வாழ எனக்கு கூலி தருவார், ஊழியம் பண்ண கூலி தருவார், இல்லையா? என் பிள்ளைங்களை படிக்க வைக்க கூலி தருவார், என் வீட்டை கட்ட எனக்கு கூலி தருவார், என் ஊழியத்தை கட்ட எனக்கு கூலி தருவார், என் பிள்ளைங்களை படிக்க வைக்க எனக்கு கூலி தருவார். ஒரு நாள் அப்பா என்ன தரித்திரமா விட மாட்டார். உழைக்கிற எனக்கு கூலி உண்டு. நம்பனா கை தட்டி கத்துற சோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். உழைக்கிறவனுக்கு எஜமான் சப்போர்ட்டா இருப்பாரு. உழைக்காதவனுக்கெல்லாம் உதவி செய்ய மாட்டார். அது ஊழியமா இருந்தாலும் சரி, குடும்பமா இருந்தாலும் சரி. ஒரு ஆமென், ஒரு அல்லேலூயா. ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ள நம்மளால உட்கார முடியலைங்க. இப்ப கூட நல்ல வசதி தான், வாய்ப்பு தான், வருமானங்கள் தான், ஊழியம் தான், ஜனம் தான், எல்லாம் இருக்கு. ஆனாலும் இன்னைக்கு நான் கிராமத்துக்கு ஓடுறேன். தெரியுமா உங்களுக்கு? இன்னைக்கும் கிராமங்களுக்கு தான் ஓடுவேன். கிராமங்கள் வீடுகளை சந்திக்கிறது, ஜனங்களை பார்க்கிறோம், ஃபீல்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஏன் தெரியுமா? கூலி அப்பதான் நமக்கு கிடைக்கும். அல்லேலூயா. சொல்லுங்க, நம்ம எஜமான் நல்ல எஜமான். ஒரு ஆமென், அல்லேலூயா. உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். என்னோட சேர்ந்து உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். அழைத்தீரே உம் சேவைக்கு, என்னை அழைத்தீரே உம் சேவைக்கு. அதை நான் சத்தமா, அதை நான் மறப்பேனோ? எஜமானனே, எஜமானனே, என் இயேசு ராஜனே, எஜமானனே, என் இயேசு ராஜனே, என்னை
எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. ஆமே. எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. எஜமானனே எஜமானனே என் இயேசு ராஜனே. அல்லேலூயா. சொல்லுங்க சத்தமா ஒரு அல்லேலூயா. காட்டு செடியா நீ தோட்ட செடியா? தோட்ட செடியா நமக்கு யார் உண்டு? என் எஜமான் யாரு? நான் விழுந்தாலும் என்னை நிலைநிறுத்த வல்லவராகிய எஜமான். என் எஜமான் யாரு? என் உழைப்புக்கு, என் பிரயாசத்துக்கு, என் கண்ணீருக்கு, என் ஜெபத்திற்கு, என் முழங்காலுக்கு, என் உபவாசத்திற்கு, என் காத்திருப்புக்கு, என் நம்பிக்கைக்கு ஏற்ற கூலியை கொடுக்கிற எஜமான். அல்லேலூயா. பாரபட்சமே பார்க்காம எல்லாரையும் ஒரு சேராய் பார்க்கிற நல்ல எஜமான். கையை தட்டி நல்ல சோதரா சோதரா சோதரா. அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, மாடு தன் எஜமானை அறிகிறது, ஆனா என் ஜனமோ என்னை அறியவில்லையே, என்னை புரியவில்லையே, என்னை தெரிந்து கொள்ளவில்லையே, நான் யாருன்னு தெரியலையே. ஏசாயாவின் புஸ்தகம் வாசிங்க பார்க்கலாம். ஏசாயாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனம். எத்தனை ஆதங்கம் பாருங்க ஆண்டவருக்கு. நான் எஜமான் என்பதை அறியாமல் இருக்கிறார்களே என்று இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் ஆதங்கப்படுகிறார். மாடு தன் எஜமானனையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணையும் அறியும், இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும். பாருங்க, மாட்டுக்கு தெரியுது தான் எஜமா யாருன்னு, கழுதைக்கு தெரியுது தன்னுடைய முன்னணை எதுன்னு. ஆனா என் ஜனங்களுக்கு நான் எஜமான்னு தெரியலையப்பா. இந்த எஜமானை புரிஞ்சுக்க முடியலையே, இந்த எஜமானோட கூட தங்கி இருக்க முடியலையே, இந்த எஜமானை தெரிந்து கொள்ள முடியலையே. நான் நிற்க வைக்க வல்லவர்னு என்ன புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்களே, நான் கூலி கொடுக்கிற எஜமானி என்ன புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்களே, நான் தேவையை சந்திக்கிற எஜமானி என்ன புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்களே. சபையே, இன்னைக்கு உன் எஜமானை புரிந்துகொள். நீ விழுந்தாலும் உன்னை நிலை நிற்க பண்ணுகிற எஜமான், நீ உழைக்கிற உழைப்புக்கு ஏற்ற கூலி கொடுக்கிற எஜமான். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். வாரந்தோறும் கிராமங்களுக்கு ஓடுவோம். ஞாயிற்றுக்கிழமை எதிர்பார்ப்போடு சர்ச்சில் உட்காந்துட்டு இருப்பேன். ஆண்டவரே, கிராமங்களுக்கெல்லாம் போயிட்டு ஊழியம் பண்ணிட்டு வந்தப்பா, ஒரு ஆத்துமா, புது ஆத்துமா இன்னைக்கு சர்ச்சுக்குள்ள வரணும். பாருங்களேன், நான் சபையில் அறிவிப்பு சொல்லுவேன். இன்னைக்கு புதிதாக வந்தவர்கள் எழுந்து நில்லுங்கன்னு சொன்னா 4 பேர் 5 பேர் வாரம் எங்க சர்ச்சில் 6 வாரம் தான். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஏன்? உழைப்பவனுக்கு கூலி நிச்சயம். ஊழியம் செய்கிற நமக்கு கூலி நிச்சயம். கர்த்தர் ஆத்துமாக்களை கொள்ளை பொருளா தருவாரியா. இடங்களெல்லாம் கர்த்தர் நிரப்புவார். ஒரு ஆமென் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். என கேட்டுக்கொண்டிருக்க அன்பான தேவ பிள்ளையே, இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த சர்ச் இன்னும் பெருசா கட்டப்படணும், இன்னும் பெரிதாக்கப்படணும். இது போதாது. தேவன் சுற்றிலும் இருக்கிற 4 திசையிலிருந்து கர்த்தர் ஜனங்களை கொண்டு வந்து நிரப்புவார். ஏன்னா இது தோட்ட செடி. இந்த தோட்டத்திற்கு ஒரு எஜமானன் உண்டு. அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா. பக்கத்துல கையை பிடிச்சு, நீங்க தோட்ட செடியா இல்ல காட்டு செடியா? காட்டு செடியெல்லாம் என்ன சொன்ன? காட்டு செடிக்கெல்லாம் என்ன சொன்ன? பராமரிப்பு இல்ல, கண்காணிப்பு இல்ல, மிருகங்கள் எல்லாம் உலாவுகிறது, இப்படி ஏராளமா சொன்ன. தோட்ட செடிக்கு என்ன சொன்ன? எஜமான் உண்டு. எல்லாம் சொல்லுங்க, தோட்ட செடியில் யார் உண்டு? 2வது எது உண்டுன்னு பாருங்க, வாசிங்க பார்க்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 17ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் நடபடிகள் 17 வசனம் 26. தோட்ட செடிக்கு என்ன உண்டு? 2வது, மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும். ஓஹோ, தோட்டம்னா அதுக்கு ஒரு எல்லை உண்டு. நம்பர் 1 எஜமான் உண்டு, நம்பர் 2 எல்லை உண்டு. சபையே, தோட்டத்திற்கு ஒரு எல்லை கொடுத்திருக்கிறார். இம்மட்டும் வா, ஒரு எல்லை உண்டு. சபைக்குள்ள வந்த செடிக்கெல்லாம் என்ன உண்டு? சபைக்கு வெளியே இருக்கிறவன் எப்படி வேணாலும் வாழலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம், எதை வேணாலும் பேசலாம். ஆனா சர்ச்சுக்குள்ள நாட்டப்பட்டவர்களுக்கு எல்லை. ஆமாவா இல்லையா? கெட்ட வார்த்தை உங்கள் வாயிலிருந்து புறப்பட ஒரு எல்லை இருக்கு.
உன் பேச்சுக்கு ஒரு எல்லை இருக்கு, நீ போடுற ட்ரெஸ்ஸுக்கு ஒரு எல்லை இருக்கு, உன் நடை உடை பாவனைக்கு ஒரு எல்லை இருக்கு, நீ வாழற வாழ்க்கைக்கு ஒரு எல்லை இருக்கு, உன் சிந்தைக்கு ஒரு எல்லை இருக்கு, உன் சுபாவத்துக்கு ஒரு எல்லை இருக்கு. ஒரு ஆமீன் வருதா? ஆமாவா? அல்லேலூயா. தோட்ட செடிக்கு எல்லை இருக்கு பிரதர். எல்லையை மீறி வாழ முடியாது, எல்லையை மீறி செய்ய முடியாது, எல்லையை மீறி ஓட முடியாது, எல்லையை மீறி இருக்க முடியாது. ஏன்னா கர்த்தர் உனக்கு எனக்கும் ஒரு எல்லையை குறிச்சிருக்காரு. காட்டு செடிக்கு எல்லை கிடையாது. அது எப்படி வேணாலும் வாழும், அது எப்படி வேணாலும் இருக்கும், அது எப்படி வேணாலும் போகும், அது எதை வேணாலும் பேசும். ஒரு ஆமேன், ஒரு அல்லேலூயா. பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், இங்கிருந்து ஒரு பேப்பர் அங்க போகுது. நான் வேலூர்ல சொல்றேன். ஒரு வாலிப பொண்ணு எழுதி அனுப்புறான், நான் என் நேசர் உடையவள். காதல் கூட லௌகிக ஸ்பிரிச்சுவலான காதலாம், வாரி வெயில்ல போட. இங்கிருந்து வசனத்திலே அனுப்புறான். அங்கிருந்து இன்னொன்னு வருது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. எப்பா ஒரு எல்லை உண்டு. அப்பா சபையில நமக்கு என்ன உண்டு? எல்லை உண்டு. உன் கண்ணுக்கு ஒரு எல்லை இருக்கு. தோத்திரம். ஆமா தானே? யோபு சொல்றாரு, என் கண்களோடு நான் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன். ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வாழ்கிற வாழ்க்கை தான் தோட்ட செடி. கட்டுப்பாடு இல்லாம ஊரை சுத்துறது கிடையாது தோட்ட செடியினுடைய காரியம். தோட்ட செடிக்குள்ள கட்டுப்பாடு இருக்கு. பாஸ்டர் சொல்லுவாரு, பாஸ்டர் குட்டுவாரு, பாஸ்டர் எச்சரிப்பாரு, பாஸ்டர் கடிந்து கொள்ளுவாரு. ஏன்னா நீங்களும் நானும் ஒரு எல்லைக்கு உட்பட்டவர்கள். உன்னையும் என்னையும் எல்லைக்குள்ள கர்த்தர் குறித்து இருக்கிறார். கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். காட்டு செடிக்கு எல்லை கிடையாது பிரதர், ஆனா தோட்ட செடிக்கு என்ன உண்டு? எல்லை உண்டு. உனக்கு எனக்கு எல்லையை திட்டம் பண்ணி இருக்கிறார். பரிசுத்தம் என்கிற எல்லை நமக்கு உண்டு, விசுவாசம் என்கிற எல்லை உண்டு, நம்பிக்கை என்கிற எல்லை உண்டு, தேவ பயம் என்கிற எல்லை உண்டு, வேத வாசிப்பு என்கிற எல்லை உண்டு, தேவனுக்காக சமூகத்தில் காத்திருக்கிற எல்லை உண்டு. உனக்கு எனக்கு என்ன உண்டு? ஒரு எல்லை கர்த்தர் குறிச்சிருக்கிறார். எல்லை மீறி வாழ முடியாது, எல்லை மீறி ஓட முடியாது, எல்லை மீறி இருக்க முடியாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். யாத்திராகமம் 19:23 என்ன சொல்றாரு? அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, மலையை சுற்றிலும் எல்லை குறித்து அதை பரிசுத்தப்படுத்துங்கள் என்று. உன் எல்லைக்குள்ள என்ன இருக்கணும்? பரிசுத்தம் இருக்கட்டும்பா. தோட்டம்னு சொன்னாலே, சபைன்னு சொன்னாலே பரிசுத்தம். அதனாலதான் நிறைய ஆலயங்களை எழுதி போடுவாங்க, பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை. பரிசுத்த அலங்காரத்துடனே. பரிசுத்தத்தை பத்தி பேசுற ஒரே இடம் சபை. வேற எங்கேயும் பேச மாட்டான், வேற எங்கேயும் பரிசுத்தத்தை பத்தி சொல்ல முடியாது, வேற எங்கேயும் பரிசுத்தம் கிடையாது. ஆனால் தேவனுடைய ஆலயத்தில் என்ன உண்டு? பரிசுத்தம் உண்டு. ஏன்னா நீங்களும் நானும் ஆராதிக்கிறவர் பரிசுத்தர். நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் உன் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாயிரு. எல்லை உண்டு. தோட்ட செடிக்கு எல்லை உண்டு பிரதர். எல்லை மீறி ஓட நினைக்கிறது அது சபையை விட்டு வெளியே போயிடும். எல்லை மீறி பேசுறது, எல்லை மீறி யோசிக்கிறது, எல்லை மீறி நடக்கிறது அது கொஞ்ச நாள் சபைக்குள்ள தங்காது. ஆனா எல்லைக்கு உட்பட்டது எங்க ஐயா என்ன சொல்றாரோ அதை நான் கேட்பேன். எங்க ஐயா எப்படி லீட் பண்றாரோ நான் நடப்பேன். எங்க ஐயா சொல்றபடி நான் வாழ்வேன். அது எல்லைக்கு உட்பட்ட வாழ்க்கை, அது கட்டுப்பாட்டுக்குள்ள உட்பட்ட வாழ்க்கை, அது ஊழியக்காரோடு இணைந்து நிற்கிற வாழ்க்கை, அது ஊழியக்காரனுக்கு தோள் கொடுத்து நிற்கிற வாழ்க்கை, அது தரிசனம் உள்ள வாழ்க்கை, அது தேவனை குறித்த பாரம் உள்ள வாழ்க்கை, அது ஆத்துமாக்களை குறித்த பாரம் உள்ள வாழ்க்கை. அப்படிப்பட்ட தோட்ட செடியாகத்தான் கர்த்தருடைய சபையை விளங்க பண்ணுகிறார். ஒரு ஆமென் அல்லேலூயா. நல்ல சத்தமா ஒரு அல்லேலூயா. ஆமா. பக்கத்துல கையை பிடிச்சி, காட்டு செடியா இல்ல தோட்ட செடியா? என்னதான் சொல்றாங்க பக்கத்துல இருக்கிறவங்க? தோட்ட செடி தானா? தோட்ட செடிக்கு முதல்ல என்ன உண்டு? எஜமான் உண்டு. எல்லாரும் சொல்லுங்க, என்ன உண்டு? நான் சொல்றது யாரெல்லாம் எழுதுறீங்கன்னு எனக்கு தெரியல. எழுதினாலும் பரவாயில்ல, எழுதினாலும் பரவாயில்ல, கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க. தோட்ட செடிக்கு யார் உண்டு? ரெண்டாவது, தோட்ட செடிக்கு என்ன உண்டு? எல்லை உண்டு.
எல்லைக்கு உட்பட்ட வாழ்க்கை வாழ்வதுதான் அது பரிசுத்த வாழ்க்கை. எல்லைக்கு உட்பட்டு வாழ்கிற வாழ்க்கை தான் விசுவாச வாழ்க்கை. எல்லைக்கு உட்பட்டு வாழ்கிற வாழ்க்கை தான் பாருங்க அது நம்பிக்கையின் வாழ்க்கை. எல்லைக்கு உட்பட்டு வாழ்கிற வாழ்க்கை தான் அது தாழ்மையின் வாழ்க்கை. எல்லைக்கு உட்பட்டு தான் இயேசு கிறிஸ்துவே பிதாவினுடைய சித்தத்தை தவிர அவர் வேற எதையுமே எல்லை மீறி என்ன பண்ணல. அவர் எங்க போகணும்னாலும் எதை செய்யணும்னாலும் யார்கிட்ட கேட்டுட்டு தான் போவாரா? பிதா கிட்ட கேட்டுட்டு தான் போவார். இயேசுவே எல்லை மீறவில்லை. ஏன்னா அவர் தோட்டச் செடியாக விளங்கினார். சபையே, உனக்கு எனக்கு என்ன உண்டு? ஒரு எல்லை உண்டு. ஞாயிற்றுக்கிழமைனா நமக்கு என்ன ஞாபகம் வரணும்? சர்ச்சு ஞாபகம் வரணும். அதுதான் எல்லைக்கு உட்பட்டு. சிலது ஞாயிற்றுக்கிழமை தான் மாமா வீட்டுக்கு போகும், அத்தான் வீட்டுக்கு போகும். ஞாயிற்றுக்கிழமைனாலே அது சபை. ஏன்னா அது எல்லைக்கு உட்பட்டது. தோத்திரம். எல்லைக்கு உட்பட்ட ஆடுகள் நிச்சயமாய் சபைக்கு வரும். ஒரு ஆமென் அல்லேலூயா. சிலர் பாருங்க எவ்வளவு பிரசங்கத்தை பண்ணாலும் இந்த காதலை வாங்கி விட்டுட்டு போயிட்டு, உன்ன மாதிரி நான் எவ்வளவு பேரை பார்த்துருக்கிறேன். அப்படி போற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. நான் உங்களை சொல்லலை, சும்மா பொதுவா சொன்னேன். எவ்வளவு பிரசங்கம் பண்ணாலும் சில ஆள் அதெல்லாம் கேர் பண்றதே கிடையாது. சிலருக்கு பிரசங்கம் பண்ணாதான் தூக்கமே. அது ஒரு கிருபை. எங்கும் வராத தூக்கம் எங்க வரும்? சர்ச்சில் வரும். அதுவும் ஃபேனுக்கு நேராக தான் உட்காருவாங்க. தோத்தம். நான் உங்களை யாரும் சொல்லலை, நான் வேலூரில் இருக்கிறவங்கள சொல்கிறேன். இங்கே ஃபேனே போடலையா, நீங்கள் ஏன் அதை பற்றி பேசுறீங்கன்னு எனக்கு யாரும் சொல்கிறாங்க. ரைட், ஓகே, உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கு புரியுது. கவனிங்க, எங்கள் சர்ச்சில் எங்கள் சர்ச்சு ஃபுல் ஏசி. நாங்கள் ஏசியை போட்டு விட்டுட்டோம்னா ஓசிலே எல்லாம் வந்து என்ன பண்ணுது? நல்லா தூங்கு. எங்க வேலூர் பயங்கரமான வெயில். முதல்ல வெயில் காரணம் ஏசி போட. ரெண்டாவது பக்கத்தில் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல். அதனால நாங்க ஃபுல்லா அடைச்சு ஃபுல்லா ஏசி. கவனிங்க. ஆனா எல்லாரும் நல்ல வசனத்தை கேட்பாங்க. 1, 2 நான் அப்படி பார்க்கும்போது அவ்வளோ அழகா அருமையா என்னவோ மாமியார் வீட்டில் வந்து தூங்குற மாதிரி சில ஆள் தூங்குது. தோத்திரம். நான் பிரசங்கம் பண்ணும்போது அவங்களெல்லாம் பார்க்கறதே கிடையாது. ஏன்னா அவங்கள பார்த்தா நம்ம ஆவி கெட்டு போயிடும் போல இருக்கு. அதனால நான் பார்க்கறதே கிடையாது. ஐயா, எல்லைக்கு உட்பட்ட வாழ்க்கை தோட்டச் செடி. ஒரு ஆமென் சத்தமா ஒரு அல்லேலூயா. அப்ப நமக்கு இங்க கட்டுப்பாடு இருக்கு. எல்லைன்னு வந்தாலே என்ன இருக்கும்? சில கட்டுப்பாடு. அந்த அவர் பாஸ்டர் சும்மா இப்படியே திட்டிகிட்டே இருக்கிறாரு, சொல்லிக்கிட்டே கிடக்கிறார், இப்படி பேசிக்கிட்டே கிடக்கிறாருன்னா அதுக்கு தானே எல்லைக்கு உட்பட்டது. ஆமாவா இல்லையா? அவ காம்பவுண்டுக்கு உள்ள வரணும்ல, எல்லைக்கு உள்ள வரணும்ல. அதனால சில கட்டுப்பாடுகள் நமக்கு இருக்கத்தான் செய்யும். ஒரு அம்மா சொன்னாங்க, என்னம்மா உங்க பிள்ளை இப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு வரா, கொஞ்சம் பார்த்து செய்யுங்கன்னா. அந்த அம்மா எனக்கு சொல்லுது, ஊர் உலகத்துல இல்லாததா என் பொண்ணு போட்டுட்டா. அப்புறம் நான் என்ன பேசுறது? நான் சொன்னேன், போட்டுக்கிட்டு வரட்டும், நோ ப்ராப்ளம். ஒரு 2-3 வாரம் கழிச்சு திரும்ப அதே அம்மா, அந்த பையன் என் பொண்ணை குரு குரு குருன்னு பார்க்குறான் பாஸ்டர். நான் சொன்னேன், அவனுக்கு வேணா நான் கூலிங் கிளாஸ் வாங்கி கொடுத்துட்றேன். கருப்பு கண்ணாடி போட்டுட்டு அவன் அப்படியே உட்காந்துட்ட கலைஞர் மாதிரியே உட்காந்து கிடக்கட்டும். ஒழுங்கா ட்ரெஸ் பண்ணி கூட்டிட்டு வரதுக்கு உன் பொண்ணுக்கு உனக்கு தெரியல, அவன் பார்க்கறான் இவன் பார்க்கறான்னு என்கிட்ட கம்ப்ளைண்ட் வேற. எல்லைக்கு உட்பட்டது. எந்த ட்ரெஸ் வேணாலும் பண்ணிட்டு சர்ச்சுக்குள்ள வர முடியாது. நமக்குன்னு ஒரு ஒழுங்கு இருக்கு, கட்டுப்பாடு இருக்கு, நீதி இருக்கு, நேர்மை இருக்கு. ஒரு ஆமென் தான் சொல்லுங்களேன். அதை மாட்டிட்டு வந்து இதை மாட்டிட்டு வரதெல்லாம் சபைக்குள்ள வரக்கூடாது. ஏன்னா நான் இருப்பது காட்டு செடி அல்ல, பராமரிப்பற்ற காரியம் அல்ல, கண்காணிப்பற்ற காரியம் அல்ல. நான் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள எல்லைக்குள்ள இருக்கேன். இருக்கிறீங்களா? அல்லேலூயா. அப்ப தோட்ட செடிக்கு யார் உண்டு? எஜமான் உண்டு. தோட்ட செடிக்கு எது உண்டு? எல்லை உண்டு. மூன்றாவது தோட்ட செடிக்கு எது உண்டு? லூக்காவின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 8வது வசனம். லூக்கா 13:8. அதற்கு அவன், ஐயா இது இந்த வருஷமும் இருக்கட்டும், சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன். ஓஹோ, தோட்ட செடிக்கு எரு உண்டு, எஜமான் உண்டு, எல்லை உண்டு. மூன்றாவது எரு உண்டு. சோத்திரம். எரு வேணும்னா தோட்டத்தில் இருந்தாதான் கிடைக்கும், காட்டுல இல்லை.
தோட்டத்துல எரு உண்டு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எஜமா வேலைக்காரர் சொல்றாரு, ஐயா இந்த வருஷம் இருக்கட்டும், நான் இதை கொத்தி நான் என்ன போடுறேன், சத்தமா சொல்லுங்க, என்ன போடுறேன், எரு போடுறார். பாஸ்டர் வாரம் 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 உங்களுக்கு கொடுக்கிற எரு எது தெரியுமா? the word of God. கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். இன்னைக்கு தோட்டம் என்கிற சபையை வளர்ப்பதற்கு ஆண்டவர் தந்திருக்கிற எரு தேவனுடைய வார்த்தை மாத்திரமே. இந்த வார்த்தை தான் உனக்கு எனக்கும் போடப்படுகிற உரம். அதனாலதான் இந்த வார்த்தையை நேசிக்கணும், இந்த வார்த்தையை வாசிக்கணும், இந்த வார்த்தையை உபதேசிக்கணும், இந்த வார்த்தையை சுவாசிக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, இந்த வார்த்தை மேல ஒரு பாசம், பாரம், அக்கறை. இதெல்லாம் மந்திர புக்கா இது தப்புன்னு திறந்து படிக்கிறதுக்கு? அப்படிலாம் படிக்க கூடாது. அப்படி படிச்சா திடீர்னு ஒரு வசனம் வரும், அவன் 4 கொண்டு செத்தான். பரவாயில்லையா? அப்படிலாம் படிக்காத. ஆதியாகமத்திலிருந்து ஒழுங்கா படி. ஒரு ஆண்டு முடிவதற்குள்ள ஒரு வேதாகமத்தை என்ன பண்ணும், படிச்சு முடிக்கணும். இந்த வேதத்தின் மேல ஒரு பாரம் இருக்கட்டும், அக்கறை இருக்கட்டும். பாஸ்டர் எந்த பிரசங்கம் பண்ணாலும் குறிப்பெடுக்க, படிக்க தெரிஞ்சா குறிப்பெடுத்து வை. இரவும் பகல் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன், அவனைத்தான் நீர்க்கால்கள் ஓரமா கர்த்தர் நிறுத்துவாரு. வார்த்தை மேல, வசனத்தின் மேல அக்கறை, பாரம், ஏக்கம், தாகம். இருக்கிறீங்களா? சத்தமா இருக்கிறீங்களா? நல்ல ஒரு அல்லேலூயா. நான் போற எந்த சபைக்கும் சொல்லுவேன், நாங்கெல்லாம் வெறும் ஊறுகாய். நாங்கெல்லாம் யாரு? ஊறுகாய். எப்பயாச்சும் ஒரு முறை வருவோம், தொட்டுக்கலாம். ஊறுகாவை அள்ளி அள்ளி என்ன பண்ணக்கூடாது. சாப்பிட்டியானா நீ அப்போ ஒரு வித்தியாசமான ஆளுன்னு அர்த்தம். ஊறுகாவை என்ன பண்ணும், தொட்டுக்கணும், அவ்வளவுதான். ஆனா முழு ஆகாரத்தையும் தருபவர் சபையின் போதகர். உன் பசி அறிந்து கொடுப்பவர் சபையின் போதகர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் சொல்லுவேன், எந்த பாஸ்டர் இங்க வந்தாலும் உங்க பாஸ்டருக்கு முன்னால் அவர் ஒண்ணு இல்லைன்ற எண்ணம் தான் வரணும். ஆஸ் எ பாஸ்டரா பேசுறேன். இங்க ஒரு பிரசங்கம் பண்ண வந்துட்டு அவர் பாடிட்டு ஆடிட்டு ஜெபம் பண்ணிட்டு பிரசங்கம் பண்ணிட்டு போயிடுவார். உங்க பாஸ்டரை கீழே நினைச்சிடக்கூடாது. என் பசி அறிந்து உணவு கொடுக்கிறவர் என் தகப்பன். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எரு அவரால் தான் போட முடியும். நாங்கெல்லாம் சும்மா வருவோம், ஒரு நாள் பிரசங்கம் பண்ணிட்டு அதோட அடுத்த வருஷம் ஐயா கூப்பிட்டா வருவேன். ஆனா உங்க ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வாரமும், ஒவ்வொரு மாசமும் உங்களை விசிட் பண்றதும் கவனிக்கிறதும் பாருங்க, உங்களை சந்திக்கிறதும், உங்களுக்கான எருவை போடுறது யாருன்னா சபையின் போதகர். சில சர்ச்செல்லாம் பாருங்க, பாஸ்டர் வந்தா உடனே அவர்கிட்ட நம்பர் வாங்குறது, மொபைல் நம்பரை வாங்கிக்கிறது, அவர்கிட்ட தான் பேசுறது. அப்புறம் பாஸ்டர் எங்க பிரச்சனை இப்படி, எங்க அப்படியே மைக் எடுத்து வாயில சொருவில்லாமான்னு இருக்கு எனக்கு. எந்த பிரசங்கர் வந்தாலும் நம்பரை வாங்காத. அவரெல்லாம் உனக்கு எரு போடுறவரு சபையின் போதகர். உனக்கான எருவை போட்டு கொத்தி சீர்படுத்தி சிறப்படுத்தி உன்னை பலப்படுத்தி கர்த்தருக்கு நேரா கனி கொடுக்க வைக்க பாடுபடுபவர் சபையின் போதகரே. தோட்ட செடி நீ, ஆமாவா இல்லையா? தோட்டக்காரராக பாருங்க, பாஸ்டரை வச்சிருக்கிறார், அவர் உங்களை கவனிக்கிறார், விசாரிக்கிறார். அதனால நம்ம பாஸ்டர் ஐயாவை யாருக்காகவும் எங்கவும் எதற்காகவும் விட்டு கொடுக்க கூடாது. தோத்திரம். இதெல்லாம் நமக்கு சபையில தேவை. எவனோ ஒரு பிரசங்க யாரு நம்பரை வாங்கிக்கணும், அவங்ககிட்ட பேசுறது, அவன் தான் யூடியூப்ல போட்டு 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 பார்க்கறது. இங்க பாஸ்டர் பண்ண உன் லைஃபே அப்புறம் நான் உங்களை சொல்ல ஒரு பொதுவா சொல்றேன். இருக்கிறீங்களா? சத்தமா சொல்லுங்க, இருக்கிறீங்களா? எங்க சர்ச்சில் அப்படிதான் ஒரு பண்ணு பிரசங்க யார் வந்தார், பிரசங்கம் பண்ணி முடிச்சார், மணி கணக்கில் நின்று பேசிட்டு கிடக்குறான். எனக்கு அப்படியே உள்ள பத்திக்கிட்டு எரியுது. முடிச்ச உடனே நான் கேட்டேன், என்கிட்ட நீ ஜெபம் பண்ண வந்து எவ்வளவு நாள் ஆச்சுன்னு கேட்டேன். அவ சொன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் இருக்கும்னா. ஆனா எங்க தான் வரா? சர்ச்சுக்கு தான் வரா. என்கிட்ட ஜெபிக்க வந்ததே கிடையாது. ஆனா ஒரு புது பிரசங்கர் வந்தார் பாரு, பேசுறோம். நான் சொன்னேன், நான் ஆசீர்வாதம் பண்ணாதான் உனக்கு ஆசீர்வாதம்.
வேற யார் உனக்கு ஜெபிச்சாலும் ஆசீர்வாதம் இல்லைன்ட்டு இருக்கிறீங்களா? தோட்ட செடிக்குள்ள கட்டுப்பாடு இருக்கு. நான் இன்னொன்னும் சொல்லுவேன், கொஞ்சம் மேலே போய் உங்க பாஸ்டர் கையை தவிர வேற ஒருத்தர் கையும் உன் தலை மேல வரக்கூடாது, படக்கூடாது. எந்த பாஸ்டர் வந்தாலும் போய் தலையை நீட்டுறது, அப்படியே மைக்கு வச்சு ஒரு அடி, யார் வந்தாலும் எத்தனை பெரிய பாஸ்டரா வந்தாலும் தலையை கொடுக்காத. உன் தலை மேல கை வைக்க உன் ஆவிக்குரிய தகப்பனை தவிர வேற ஒருத்தருக்கும் அதிகாரம் கிடையாது. அவன் எந்த ஆவியில வரானே தெரியாது. அவன் பாட்டு இருக்கிற ஆவி உன் மேல ஏற்றி விட்டுட்டு அப்புறம் நாங்க தான் பாடு பண்ணோம். அதை துரத்துறதுக்கு நான் தனியா ஒரு பாஸ்டிங் போடணும். தோத்திரம் கவனிங்க. சிலதெல்லாம் இது நம்ம குடும்பம்ன்றதுனால ஓப்பனா பேசுறேன் இல்லையா? நானும் ஒரு சர்ச்சு போதகர், அதனால ஓப்பனா பேசுறேன். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, நீ காட்டு செடியா? ஐயோ ரொம்ப லேட்டு, நான் எவ்வளவு நேரம் வெயிட் பண்றேன். நீங்க காட்டு செடியா இல்ல தோட்ட செடியா? தோட்ட செடினா உனக்கு ஒரு எஜமான் உண்டு, தோட்ட செடினா உனக்கு ஒரு எல்லை உண்டு, தோட்ட செடினா உனக்கான எரு உண்டு. எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா இன்னொரு மாரணதா சபையிலிருந்து ஏன் சர்ச்சுக்கு வந்தாங்க. நான் அங்க பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன், அதனால தெரியும் அந்த அம்மா. அவங்க இங்க வந்தாங்க. நான் கேட்டேன், என்னம்மா அந்த சர்ச்சை விட்டீங்க இங்க வந்தீங்கன்னு கேட்டேன். இல்லையா, என்னுடைய லெவலுக்கு அங்க பிரசங்கம். என்ன லெவலு? என் லெவலுக்கு அவருடைய பிரசங்கம் எடுபடலையா? என்னத்த சொல்றது? அதனால இங்க வந்து இப்ப என் பிரசங்கத்தை கேட்ப, இதுவும் உன் லெவலுக்கு என்ன ஆகாது. ஏன்னா உன்னை திருப்திப்படுத்த நீ ஒரு பாதாளம். கடைசியில வேலூர்ல இருந்து கார் வச்சுக்கிட்டு சென்னைக்கு போவாங்க. 3 மணி நேரம் டிராவல் பண்ணி அங்க ஒருத்தருடைய சர்ச்சுக்கு போவாங்க. நான் பேர் சொல்ல விரும்பல. அவருக்கு திடீர்னு வந்துட்டாங்க. அவருக்கு பஸ் எல்லாம் வச்சுங்கிறாராம், டிவி கூட இருக்குதான். சரி ஓகே, புரிஞ்சாலும் தோத்திரம், புரியலனாலும் தோத்திரம். திடீர்னு அவங்க போய் ஆராதனையில போய் அட்டன் பண்றேன். ஏன்னா வேலூர்ல இருக்கிற எந்த பாஸ்டர் பிரசங்கமும் எனக்கு என்ன இல்லை, திருப்தி இல்லை. நான் சொன்னேன், இயேசுநாதரே பிரசங்கம் பண்ணாலும் உன்னை திருப்திப்படுத்தவே உனக்கு தரப்படுகிற எரு இந்த சபையை விட்டு வேற எங்கேயும் ஓட நினைக்காத. எனக்கான எரு, எனக்கான உரம், எனக்கான பாதுகாப்பு, எனக்கான கிருபை, எனக்கான அபிஷேகம், எனக்கான வல்லமை, எனக்கான ஆசீர்வாதம் எல்லாம் கர்த்தர் என் தோட்டத்தில் வச்சிருக்கிறாரு. இங்க நான் உண்மையா இருப்பேன்னா எனக்கான எரு இங்க கிடைக்கும். வார வார சபையை மாத்துறது, மாத சபையை மாத்துறது. அவன் ஊதறான், இவன் தள்ளுறான், அவன் இடிக்கிறான், இவன் சிரிக்கிறான் அப்படின்ற மைக்ல கலர் கலரா பல்பு போடுறான், லைட் அடிக்கிறான். இதுக்கெல்லாம் ஜனங்க மாறி மயங்கி ஓடுது. நான் சொல்றேன், இப்படி எல்லாம் போறதுனால உனக்கு எரு இல்லையா? உன் ஆலயத்துல நீ கடைசி வரை நின்னு பாரு, உனக்கான எரு இங்க உண்டு. ஒரு ஆமென், அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. நீங்கள் வளருவதற்கு ரொம்ப அழகா எழுதுவார் பேதுரு. எடுத்து வாசிக்க பார்க்கலாம். 2 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனமா வாசிக்க. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நீங்கள் வளரும்படி இன்னொரு முறை சொல்லுங்க. என்னது? இப்ப எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, நாங்கள் வளரும்படி. எல்லாரும் சொல்லுங்க, நாங்கள் வளரும்படி. புதிதாய் பிறந்த குழந்தையை போல எது மேல வாஞ்சை? இந்த ஞானப்பாலாகிய திருவசனத்தின் மேல வாஞ்சை. இதுதான் என் எரு, இதுதான் என்னை வாழ வைப்பது, வளர வைப்பது, பலப்படுத்த வைப்பது, கனி கொடுக்க வைப்பது. எஜமா கனி தரலன்னாரு, வேலைக்கார சொல்றாரு, நான் எரு போடுறையா, அது என்ன கொடுக்கும்? கனி கொடுக்கும். கனி வேணும்னா எது வேணும்? எரு வேணும், சத்தியம் வேணும், உபதேசம் வேணும், நல்ல நல்ல வார்த்தைகள், சத்தியங்களை கற்றுக்கொள். உங்க பாஸ்டர் மூலமாய் கர்த்தர் கொடுக்கிற வார்த்தைகளை எழுதி வை, தியானம் பண்ணு, வீட்டுக்கு போய் அதை சிந்தி கர்த்தருடைய சமூகத்தில் காத்துரு. தேவன் நிச்சயமாய் அந்த எருவிலிருந்து ஒரு ஃபெர்டிலைஸ், என்ன சொல்றது, ஒரு உருவாக்கம், ஒரு கரு உருவாக்கம், ஒரு பழம், ஒரு கனி, டு டெவலப், டு கிரியேட், டு க்ரோ. உன் வாழ்க்கையில கர்த்தர் உருவாக்குவாரு, உன்னை மேன்மைப்படுத்துவாரு. நீங்க கனி உள்ள சபையாய் வளர்வீர்கள். கையை தட்டி
நல்ல கையை தட்டி ஹalleluya ஹalleluya. அவரை போல ஒரு நல்ல தெய்வம் இந்த உலகத்துல யாருமே இல்லையா. இப்ப பக்கத்துல கையை பிடிச்சு கேளுங்க, நீங்க காட்டு செடியா இல்ல தோட்ட செடியா? காட்டு செடிக்கு பராமரிப்பு இல்ல, கண்காணிப்பு இல்ல, மிருகங்கள் சூழ்ந்திருக்கும், இருள் சூழ்ந்திருக்கும், அது எதுவுமே கட்டுப்பாடு கிடையாது, அது எல்லை மீறி ஓடக்கூடியது. ஆனா தோட்ட செடி அப்படி இல்லை. எனக்கு ஒரு எஜமான் உண்டு, எனக்கு ஒரு எல்லை உண்டு, எனக்கான எரு உண்டு, எனக்கான உரம் உண்டு. அந்த உரம் வேற எது இல்லை, தேவனுடைய வார்த்தை. சிலர் பைபிளை தலையானை பக்கத்தில் வச்சுப்பாங்க. நான் கேட்டேன், என்ன இவ்வளோ ஒரு பக்தியா தலைக்கு பக்கத்திலே வச்சுக்கிறீங்களே, தூக்கம் வரலன்னா இதை படிச்சா இது என்ன ஸ்லீப்பிங் டோஸா? இது சிலருக்கு தூக்க மாத்திரை, இதை படிச்சா என்ன வருதா? தூக்கம் வருது. ஐயோ ஐயோ, பைபிளை எப்படியெல்லாம் யூஸ் பண்றாங்க பாத்தியா? சபையே, தேவன் நமக்கு தந்திருக்கிற ஒரு பெரிய பொக்கிஷம். நான் வாழ்வதற்கும் நடப்பதற்கும் நிற்பதற்கும் எனக்கு பேர் உதவியாய் கொடுத்திருப்பது தேவனுடைய. சங்கீதக்காரர் சொல்றான், உம்முடைய வேதம் மாத்திரம் இல்லாது இருந்தால் நான் என்றைக்கோ மடிஞ்சு போயிருப்பேன். என்னை நிற்க வைக்கிறது இந்த வேதம் யா, என்னை வாழ வைக்கிறது இந்த வேதம் யா, என்னை ஆசீர்வாதமா வச்சிருப்பது இந்த வார்த்தையா, என்னை பரிசுத்தமா வைத்திருப்பது இந்த வார்த்தையா. நான் பாருங்க, நித்திய ஜீவனுக்குள்ள வருவதற்கு இந்த வார்த்தை தானையா. இந்த எரு என் வாழ்க்கையில வேணும்னு நினைக்கிறவங்க கையை பைபிள் அப்படியே எல்லாரும் உங்க கையில பைபிளை தூக்கி மேல தூக்கி ஒரு அல்லேலியா சொல்லுங்க பார்க்கலாம். என்னை வாழ வைப்பது நிற்க வைக்கிறதுமான எரு கர்த்தர் தந்திருக்கிற உரம். இதை நான் தினமும் வாசிப்பேன், இதை நான் நேசிப்பேன், இதை சுவாசிப்பேன், இதை உபதேசிப்பேன். இந்த வார்த்தை எனக்குள்ள நிச்சயமா இருக்கும். நான் இதை மனனம் செய்வேன், இதை மனப்பாடம் பண்ணுவேன், இதை நான் எழுதி வைப்பேன். ஏன்னா அப்பா எனக்கு தந்திருக்கிற உரம் தேவனுடைய வார்த்தை. அப்ப தோட்ட செடியில எஜமான் உண்டு, தோட்ட செடியில எல்லை உண்டு, தோட்ட செடியில எரு உண்டு. நாலாவது குறிப்பு கடைசியாய், தோட்ட செடியில எதிர்பார்ப்பு உண்டு. ஆமாவா இல்லையா? தோட்ட செடியில உன்னை சின்ன செடியில நட்டு உன்னை தண்ணீர் ஊற்றி எரு போட்டு உன்னை அழகா வளர்த்துட்டு வந்தவரே நிச்சயமா எதிர்பார்ப்பாரா? எதிர்பார்க்க மாட்டாரா? எதிர்பார்ப்போமா? பார்க்க மாட்டோமா? யோசிப்பா. நாம ஒரு செடி நடுறோம், அந்த செடி வளர்ந்த உடனே அது பூ பூக்கணும்னு எதிர்பார்ப்போம், காய் காய்க்கணும்னு எதிர்பார்ப்போம், கனி கொடுக்கணும்னு எதிர்பார்ப்போம், நிழல் தரணும்னு எதிர்பார்ப்போம். இப்படி நமக்கே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்போது, தோட்ட செடிக்கு எஜமானாகிய இயேசு உன் மீது என் மீது ஒரு எதிர்பார்ப்பு வைத்திருக்கிறார். ஒரு ஆமென் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம மேல ஒரு எதிர்பார்ப்பு உண்டு. நீ பரிசுத்தமாய் வாழ்வாய் என்று எதிர்பார்க்கிறார், உண்மையாய் இருப்பாய் என்று எதிர்பார்க்கிறார், தேவனுடைய சமூகத்தில் காத்திருப்பாய் என்று எதிர்பார்க்கிறார், வாரந்தோறும் நீ சபைக்கு வருவாய் என்று எதிர்பார்க்கிறார், உன் ஊழியக்காரருக்கு தோள் கொடுத்து நிற்பாய் என்று எதிர்பார்க்கிறார். எதிர்பார்ப்பு உண்டு. காட்டு செடியில இதெல்லாம் கிடையாது. ஆனா தோட்ட செடியில் என்ன உண்டு? ஆமா, காலம் வரும்போது அது கனி தரும் என்று எதிர்பார்க்கிறார். என கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, நீங்கள நான் இந்த தோட்ட செடியில் என்ன கொடுக்கணும்? கனி கொடுக்க எஜமான் எதிர்பார்ப்பேன். நீங்க ஆனா கனி கொடுத்து ஆகணும். கனியை இங்க தரணும். ஏன்னா செடிக்கு தண்ணி இங்க தானே ஊத்துறாரு, இங்க தானே இவர் தானே உரம் போடுறாரு, இவர் தானே விசாரிக்கிறாரு. அப்போ கனி எங்க தரணும்? சில ஆளு ரொம்ப முத்தி போய் அழைக்கிறார், விடுவிக்கிறார், வருகிறார், போகிறார், திரும்புகிறார், தொடுகிறார். ஐயோ ஐயோ, இருக்கிற கனியை இங்க கொடுக்கணும். ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்டு இன்னொரு ஹோட்டல்ல போய் கை கழுவுப்பானா? பில்ல கொடுத்தா ஒத்துப்பானா? சாப்பிடுறது ஒரு ஹோட்டல், பில்லு கொடுக்கிறது இன்னொரு ஹோட்டலா? நான் உங்களை சொல்ல பொதுவா சொல்றேன். சில ஆளு நம்ம சபையை நினைக்கிறது இல்ல, ஊழியத்தை பற்றி கவலைப்படுறது இல்ல, பாஸ்டரை பத்தி குறிக்கிறது இல்ல, சர்ச்சை என்ன நடக்குது தெரியறது இல்ல. அது வர பெருமையா சொல்றது, நாங்க எதுவுமே கண்டுக்கிறது இல்ல பிரதர், நாங்க எதுவுமே கண்டுக்கிறது இல்ல பிரதர். அப்படியே லாஸ்ட்ல உட்காருவோம் பிரதர், ஃபர்ஸ்ட்ல போயிடுவோம் பிரதர். என்ன கிருபப்பா, லாஸ்ட்ல வர்றதா ஃபர்ஸ்ட்ல போயிடுறதா? நான் உங்களை சொல்லல,
ஒரு பொதுவா சொல்றேன். சில ஆட்கள் சபையில என்ன நடக்குதுன்னே ஒரு ஐயாவை வந்து பார்த்து, ஐயா எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கீங்களா இல்லையா, ஒரு மாசமா ஆயிடுச்சு, உங்ககிட்ட ஒரு ஜெபம் பண்ணிட்டு போலான்னு இருக்கிறேன், இந்தாங்க ஐயா எனக்கு சம்பளம் வந்தது, தசம பாகம் ஐயா கிட்ட கொடுத்துட்டு ஜெபம் பண்ணிட்டு போலான்னு இருக்கோம். சில ஆளு பாருங்க சர்ச்சுக்கு வருவாங்க, ஆராதனை முடிந்து பாஸ்டர் ஆசீர்வாதம் போட்ட உடனே மீன் கடையில மீன் காலி ஆயிடும், கறி கடையில கறி காலி ஆயிடும், வேகமா அடிச்சு பிடிச்சு என்ன பண்றது, ஏன் ஓடுறேன்னு கேட்கிறேன். கொஞ்ச நேரம் இருந்து பிலிவருங்களை சந்திங்களேன், பாருங்களேன், விஷ் பண்ணுங்களேன், கை கொடுங்களேன். புதுசா வந்தவங்களை நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க பிரதர், வாங்க பாஸ்டர் கிட்ட கூட்டிட்டு போறேன்னு கூட்டிட்டு வாங்கல. எல்லாமே பாஸ்டர் தான் செய்யணும். நான் உங்களை சொல்லல, பொதுவா சொன்னேன். எல்லாமே பாஸ்டர் தான் செய்யணும். ஒரு 10 நிமிஷம் நின்று இருந்து எடுத்து ஐயாவை பார்த்துட்டு கை கொடுத்துட்டு ஸ்தோத்திரம் பண்ணிட்டு தசம பாகத்தை ஐயா கையில கொடுத்துட்டு ஜெபம் பண்ணிட்டு குடும்பமா போய் பாருங்களேன், என்னைக்குமே இல்லாத மீன் அன்னைக்கு இருக்கும். இப்படி இல்லாம போன அழுகின மீன் தான் உனக்கு கிடைக்கும். சபையே கனி கொடுக்கணும், எதிர்பார்ப்பு உண்டையா. தோட்ட செடியில் என்ன உண்டு, எதிர்பார்ப்பு உண்டு. இது கனி கொடுக்கணும்னு எதிர்பார்க்கிறார். அப்ப நல்லா கவனிங்க, நீங்களும் நானும் சேர்ந்து தான் இந்த சபையை என்ன செய்யணும், ஆமா நடத்தணும். தேவைகள் சந்திக்கப்படணும், என்ன காரியங்கள் எல்லாம் விசாரிக்கணும், பாஸ்டர் கிட்ட பேசணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் ஒரு ஏரியாவுக்கு போனேன், ப்ரேயர் பண்ணேன். விசுவாசி ஒருத்தர் கூப்பிட்டு இருந்தாங்க, அவங்க வீட்டுக்கு போயிட்டு அவங்கள சந்திச்சு ஜெபம் பண்ணிட்டு முடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டேன். பக்கத்துல ஒரு விசுவாசி குடும்பம், நான் அவங்கள பார்க்கல, வேகமா வந்துட்டேன். அவங்களுக்கு நியூஸ் போயிடுச்சு, பாஸ்டர் வந்தாரு ஆனா எங்க வீட்டை பார்க்காம போயிட்டாருன்னு. கூப்பிட்டது அவங்க வீட்டுக்கு போனேன், இவங்க வீட்டை பார்க்கலன்னு அவங்க கோச்சிக்கிட்டாங்க. சண்டே ஆராதனை முடிஞ்ச பிறகு என்கிட்ட சண்டைக்கு வராங்க. சண்டே அன்னைக்கு என்ன வராங்க, சண்டைக்கு வராங்க. அங்க வந்தீங்களா பாஸ்டர், என் வீட்டுக்கு ஏன் வரல? நான் சொன்னேன், நான் அவங்க கூப்பிட்டாங்க அதனால வந்தேன். பொதுவான விசிட்டிங்னா நான் எல்லார் வீட்டுக்கும் வருவேன், அவங்க ஸ்பெஷலாக கூப்பிட்டாங்க வந்தேன், அதனால கிளம்பி வந்தேன், நான் உங்கள் வீட்டுக்கு வர முடியல அப்படின்னா அவங்க ஏதோ பேசினாங்க. நான் சொன்னேன், இவ்வளவு பேசுறிய என் வீட்டுக்கு என்னைக்காச்சும் ஒரு நாள் நீ வந்தியா? நான் கேட்டேன் 1 கிலோ ஸ்வீட் வாங்கிக்கணும், புரியுதா? பழத்துல பல வகை வாங்கிக்கணும். ஒரு நாளாச்சும் பாஸ்டர் நீங்க எப்படி இருக்கீங்கன்னு என்ன விசாரிக்க நீ வந்தியா? சொல்லு, வந்தியா? நான் வரணும்னு விரும்புற நீங்க ஏன் உங்க பாஸ்டர் பார்க்க ஒரு நாள் நல்ல ஸ்வீட் எல்லாம் வாங்கி எடுத்துக்கிட்டு உங்க அண்ணன் வீட்டுக்கு, அத்தான் வீட்டுக்கு, அவங்க வீட்டுக்கு, இவங்க வீட்டுக்கு போகும்போது தூக்கிட்டு போறிய, அந்த மாதிரி பாஸ்டர் வீட்டுக்கு ஒரு நாள் தூக்கி எடுத்துக்கிட்டு ஐயா உங்க வீட்டுக்கு உங்களை பார்க்க நாங்க வரோம், ஏன் வரக்கூடாதா? ஐயா வரலன்னா சண்டை. ஏன் உங்க ஐயா தானே, உன் சகோதரன் தானே, அங்கெல்லாம் ஓடுறிய, இங்க வாய எடுத்துக்கிட்டு ஐயா பிரியாணி செய்து சுட சுட கொண்டு வரையா, நீங்க எதுவுமே செய்யாதீங்க. சண்டேனா உங்க வீட்டுல நீங்க சமைக்க கூடாது, நாங்க தான் உங்களுக்காக செய்யணும், அதனால சண்டே நாங்க தான் செஞ்சு எடுத்துட்டு வருவோம். ஏன் எடுத்துட்டு வாய? ஐயா இங்க பிரசங்கம் பண்ணி பாட்டு பாடி ஆராதனை நடத்தி எல்லாருக்கும் ஜெபம் பண்ணி உங்களுக்கு எல்லாம் தோத்திரம் பண்ணி உங்களை அனுப்பிட்டு அவர் காது அடைச்சு போய் வீட்டுக்கு போய் சேர்றதுக்குள்ள ரெடியா சுட சுட பிரியாணி இருந்தா எவ்வளவு சந்தோஷமா போய் சாப்பிடுவாரு. பாஸ்டர் அம்மாவும் இங்கே தான் இருக்கணும், முடிச்சு போயிட்டு அவங்க போய் சமைச்சு எப்போ பாஸ்டருக்கு சாப்பாடு போட்டு நிறைய பாஸ்டருக்கு நோயாளி ஆக்குறதே யார் தெரியுமா? நீங்கெல்லாம் விசுவாசிங்க, விஷ ஊசிங்க. நான் சொன்னேன் நிறைய பாஸ்டர் நோயாளி ஆக்குறதே பிலிவருங்க தான். தோத்திரம். அதிக அன்பை காட்டுறது. ஒரு நாளைக்கு 4 வீடு விசிட் பண்ண வந்தா 4 வீட்லயுமே காப்பி போட்டுறது. 4 வீட்டு காப்பியும் ஒரே மாதிரி இருந்தா பரவாயில்ல, ஒன்னொன்னு ஒரு கலர்ல கிடக்குது. கேட்டா நாங்க நர்சஸ், நீங்க சன்ரைஸ், நாங்க புர்ரு, நாங்க லிவிஸ்டா, இவ்வளவு கம்பெனியும் வாங்கி நாங்க இந்த கம்பெனியில உள்ள தள்ளனா இந்த கம்பெனி ஒரு வழி ஆகி. யோசிச்சு பாரு பாஸ்டர் நிலைமை. நாங்க வேண்டாம்னு சொன்னாலும் அவங்க வீட்டுல குடிச்சிங்களே, எப்ப எங்க வீட்டுல இதனாலேயே வாங்கி உள்ள ஊத்துறது எல்லாம் போடு.
அங்க சூடா குடிச்சா இங்க சில்லு, அங்க கொக்கோ கோலா இங்க அக்கா மாலா, எல்லாத்தையும் வாங்கி உள்ள ஊத்துறது. ஐயோ ஐயோ, 4 வீடு ஒரு ஊர்ல இருக்குதுன்னா 4 வீட்டுல ஒன்னா பேசி ஐயா வராரு, எங்க வீட்டுல சாப்பாடு கொடுத்துறோம், நீங்க எல்லாம் எதுவும் செய்யாதீங்கன்னு சொல்லி ஒரு ஒற்றுமையா பேசி முடிவு பண்றது கிடையாது. அது எப்படி? அது எங்க ஐயாவை நான் போட்டு தரலாமா, நீ போட்டு தரலாமா? அதனால நான் கருப்பா ஒண்ணு கொடுத்தா நீ சிகப்பா ஒண்ணு கொடு, கலர் கலரா கொடு. கல்லறைக்கு அவரை நாம் நேரடியாக, நான் உங்களை சொல்லல, பொதுவா சொல்றேன். ஐயா, வேதம் சொல்லுகிறது எதிர்பார்ப்பு சபையில் என்ன உண்டு? சத்தமா சொல்லுங்க, என்ன உண்டு? எதிர்பார்ப்பு உண்டு. கனி கொடுக்கக்கூடிய இடத்துல நீங்கள நானும் நிக்கிறோம். நம்ம சபையை நாம தான் போஷிக்கணும், நம்ம சபைக்கான காரியத்தை நாம செய்யணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இதை காட்டிலும் என் ஆண்டவருக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு உண்டு. இதை சொல்லி நான் முடிச்சிடற ஜெபம் பண்ண போறேன். 2 பேதுருவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தை வேகமா திருப்புங்க பார்க்கலாம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம். ஒரு பெரிய எதிர்பார்ப்பு, தோட்ட செடியாகிய இந்த சபையை குறித்த ஒரு பெரிய எதிர்பார்ப்பு ஆண்டவருக்கு உண்டு, எஜமானனுக்கு உண்டு. 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போக. பாருங்க, எஜமானுடைய எதிர்பார்ப்பு பாருங்க. இந்த சபைக்குள்ள, இந்த தோட்டத்திற்குள்ள நாட்டப்பட்ட எந்த செடியும் ஒன்றும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று அவர் விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். இந்த செடி கனி கொடுக்கும், இந்த செடி பரலோகத்துக்கு வரும், இந்த செடி நன்மையானதை செய்யும், இந்த செடி பயனுள்ளதாய் மாறும். உங்க மேல என் மேல அவர் பொறுமை உள்ளவராய். அடுத்த வசனத்தை வாசிக்கலாமா? கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் அப்பொழுது ஐயா சீக்கிரமா இந்த உலகம் அழிவுக்கிறாராய் போகிறது என்பதை அன்றைக்கே பேதுரு சபை எச்சரிக்கிறார். ஒரு நாள் வருகிறது, மாரநாதா வரப்போகிறார். சபையே, அவரை சந்திக்க நீ ஆயத்தப்பட வேண்டும் என்று எஜமான் எதிர்பார்க்கிறார். தோட்ட செடியா இருக்கிற நீங்கள நானும் அவர் வரும்போது எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். கனி தேடி வந்தேன், அம்மாவா இல்லையா? கனி தர மாட்டாயா அத்திமரமே? உன்னையும் என்னையும் தேடி ஒரு நாள் இயேசு வரப்போகிறார். திருடன் வருகிற விதமாய் வரப்போகிறார். இன்று இரவு வரலாம், நாளை வரலாம், அடுத்த வாரம் வரலாம், அடுத்த மாதம் வரலாம், அடுத்த வருஷம் வரலாம், அவர் எப்பொழுது வேண்டுமானாலும் வரலாம். சபையே, உன் மீது ஒரு எதிர்பார்ப்பு உண்டு. அவர் இன்றைக்கு வருவாரானால் அவரோடு பறந்து செல்ல நீ ஆயத்தமா இருக்கிறாயா? உன்னை கொண்டு வந்து நாட்டி நீ உயிர் பெற்று மேலே எழும்பி வருவதற்கு தன்னுடைய உயிரையே உனக்காக கொடுத்தாரு. சிலுவையில் அடிக்கப்பட்டாரு. ஒரு எதிர்பார்ப்பு, என் பிள்ளை ஒரு நாள் கெட்டு போயிடக்கூடாது. அவருடைய வருகையில நீங்கள நானும் எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அவர் எதிர்பார்க்கிறார். என கேட்டுக்கொண்டிருக்க அன்பான தேவ பிள்ளை, எத்தனை பேருக்கு அந்த நிச்சயம் உண்டு? இயேசு இன்றைக்கு வருவாரானால் நான் அவரோடு பறந்து செல்வேன் என்கிற நிச்சயம் உள்ளவங்க மாத்திர கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அந்த நிச்சயம் நமக்கு தேவை. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா ஆண்டவராகிய இயேசு எதிர்பார்க்கிறார். சபையே, தோட்ட செடியாகி உன்னிடத்தில் எதிர்பார்ப்பு உண்டு. என்ன எதிர்பார்க்கிறார்? ஒரு ஆத்மாவை கெட்டு போகாதபடி அனைவரும் பரலோகம் வர வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். வசனம் சொல்லுகிற, திரும்ப அப்படியே தொடர்ந்து வாசிக்குமா அந்த வசனத்தை? வானங்கள் மடமட என்று அகன்று போம், பூதங்கள் வெந்து உருகி போகும், பூமியில் கிரியைகளும் எரிந்து அழிந்து போகும். இப்படி இவைகளெல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோடே காத்திருங்கள். வானங்கள் வெந்து அழிந்து உருகி போகும், வாக்குத்தத்தத்தின்படியே நீதி வாசமாய் இருக்கும். புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம்.
அடுத்த வசனம், ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர, தோட்ட செடியே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும், என்ன எதிர்பார்ப்பு பாருங்க, என்ன எதிர்பார்ப்பு பாருங்க, கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோடு அவர் சந்நிதியில் காணப்படும்படி சபையே உன்னை எதிர்பார்க்கிறார், உன்னை எதிர்பார்க்கிறார். அவர் சந்நிதியில் உன்னை சந்திக்க அவர் எதிர்பார்க்கிறார். உனக்காக ஜீவனை தந்தவர். நீங்கள நானும் பார்க்கிற இந்த வானம் பூமி எல்லாம் அழிந்து வெந்து உருகி போகும். நீங்கள நானும் அவருடைய சன்னதியில் வந்து நிற்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். கல்வாரி அன்பனச்சா என் கண்ணெல்லாம் கலங்குதையா, கர்த்தாவுன் பாடு நினைச்சா கல் மனசெல்லாம் கரையுதையா. என்னை தேடி வந்தீரே, அன்பை அள்ளி தந்தீரே, நீர் என்னை மீட்கத்தான் உம் ஜீவன் தந்தீரே. ஆட்டுக்குட்டி போல வந்தவரே, 5 காயங்கள் ஏற்றவரே. ஆட்டுக்குட்டி போல வந்தவரே, 5 காயங்கள் ஏற்றவரே. என் பாவ வடிவந்தான் நீ சுமந்த சிலுவையே, கிருபை இல்லைன்னா என் வாழ்வு இல்லையே. என் பாவ வடிவந்தான் நீ சுமந்த சிலுவையே, உங்க கிருபை இல்லைன்னா என் வாழ்வு இல்லையே. கல்வாரி அன்ப நினைச்சா என் கண்ணெல்லாம் கலங்குதையா, கர்த்தாவுன் பாடு நினைச்சா கல் மனசெல்லாம் கரையுதையா. என்னை தேடி வந்தீரே, அள்ளி தந்தீரே, நீர் என்னை மீட்கதா உன் ஜீவன் தந்தீரே. என்னை தேடி வந்தீரே, அன்பை அள்ளி தந்தீரே, நீர் என்னை மீட்கதா உன் ஜீவன் தந்தீரே. கெத்சமனே தோட்டத்திலே கெஞ்சி அழும் நேரத்திலே, கெத்சமனே தோட்டத்திலே கெஞ்சி அழும் நேரத்திலே, அவர் வேர்வை ரத்தமாய் வெளியே வந்ததே, யூதராஜ சிங்கம் கதறி அழுததே. அவர் வேர்வை ரத்தமாய் வெளியே வந்ததே, யூதராஜ சிங்கம் கதறி அழுததே. கல்வாரி அன்ப நினைச்சா என் கண்ணெல்லாம் கலங்குதையா, கர்த்தாவுன் பாடு நினைச்சா கல் மனசெல்லாம் கரையுதையா. என்னை தேடி வந்தீரே, அன்பை அள்ளி தந்தீரே, நீர் என்னை மீட்கதா உன் ஜீவன் தந்தீரே. என்னை தேடி வந்தீரே, அன்பை அள்ளி தந்தீரே, ஜீவன் தந்தீ. எல்லாரும் அப்படி எழுந்து நிற்போமா? எல்லாரும் அப்படி எழுந்து நிற்போம். ஆண்டவரே, நான் தோட்ட செடியா இல்லை காட்டு செடியா? எங்களோடு நீ பேசினீரப்பா. ஒரு மனுஷனுடைய சத்தத்தை நாங்க கேட்க வரல, பரிசுத்த ஆவியானவர் என்னோடு தனிப்பட்ட முறையில் பேசினீங்கப்பான்னு சொல்றவங்க உங்க கையை உயர்த்தி கர்த்தருக்கு முன்பா என்னோடு நீர் பேசினீர் ஆண்டவரே. நான் காட்டு செடியா இருக்க விரும்பல ஆண்டவரே, நான் தோட்ட செடியாய் விளங்க விரும்புகிறேன். காரணம், எனக்கு ஒரு எஜமான் உண்டு, எனக்கு ஒரு எல்லை உண்டு, எனக்கான எரு உண்டு, எனக்கன்று ஒரு எதிர்பார்ப்பு உண்டு. தோட்ட செடிக்குள்ள வந்த அத்தனை பேரும் எஜமான் எதிர்பார்க்கிறார். நீங்க பரலோகம் வருவீங்கன்னு எதிர்பார்க்கிறார். நீங்க பரிசுத்தமா வாழ்வீங்கன்னு எதிர்பார்க்கிறார். நீங்க சத்தியத்திற்காக நிற்பீங்கன்னு எதிர்பார்க்கிறார். நீங்க சபையில கனி கொடுப்பீங்கன்னு எதிர்பார்க்கிறார். நீங்க ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்கிறார். கர்த்தர் தந்த இந்த 4 குறிப்புக்காக எல்லாரும் கைகளை தட்டி ஆவியானவர் பேசின நல்ல வார்த்தைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணோம். ஆண்டவரே, ஒரு நாள் காட்டு செடியாய் அல்ல, உமது தோட்ட செடியாய் விளங்க கிருபை தாரும் ஆண்டவரே.
சபையின் போதகருக்காக, அனைத்து போதகர்களுக்காக, வந்திருக்கிற எல்லா தேவ மனிதர்களுக்காக, சபையாருக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் பேசின வார்த்தைகளுக்காய் நன்றி. உங்க நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.